Hi. Okay. வரணுமா யாராவது? We can start. Oh. Okay. Let's start actually. Start பண்ணிடலாம். ஸோ நேற்று வந்து ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எஸ்டர்டே பூட் கேம்ப் வாஸ் ஆக்சுவலி ஒரு நிமிஷம். ஓகே. ஓகே. எஸ்டர்டே நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்தோம்னா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணோம். ஸோ வை பைத்தான் வந்து இந்த மாதிரி பேர் கிடைச்சிது அப்படின்னு, அப்புறம் அதோட ஆத்தர் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் பைத்தானில் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ்லாம் பார்த்தோம் பைத்தானில். பைத்தான் வச்சு என்னென்னலாம் காமிக்லாம் எப்படி வந்து ரீட் பண்ணுறது, பைத்தானில் காமிக் ஏபிஐலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அண்ட் வி ஆல்சோ ஜென் ஆஃப் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ சில ஜென் வந்து நான் நேற்று வந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நான் நேற்று பிரேக் டவுன் பண்ணி காமிச்சேன். பட் இது வந்து ஆக்சுவலி ஃபுல்லாக புரியும். நீங்கள் ஃபுல்லாக வந்து பைத்தான் ஒரு ப்ரோக்ராமிங் வந்து ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் யூ வில் கெட் டு நோ, இது வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் என்னங்கிறது. ஓகே, மூவிங் நெக்ஸ்ட். ஐ ஹவ் ஷேர்ட் அ லிங்க் இந்த குரூப். ஒரு லிங்க் வந்து நான் ஒரு குரூப்பில் போட்டிருந்தேன். இட்ஸ் ஆல் அபவுட் இன்டர்பிரிட்டர் அண்ட் கம்பைலர். அண்ட் பை திஸ் டைம் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நேற்று வி ஜஸ்ட் ஹெல்ட் த ப்ராசஸ். அதாவது இந்த வீடியோ ஆக்சுவலி வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு நேற்று, இந்த ஹுக்கும் வீடியோ. நேற்று ஜஸ்ட் நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். நாளுக்கு வந்து கிரியேட்டட் 9:53 வந்து இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. ஓகே, ஃபைன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய வீடியோ, 3 நிமிஷம் வீடியோ அண்ட் ஹையஸ்ட் ரெசல்யூஷன். நான் வந்து டைரெக்டாக நான் கோட் காட்டுறேன் வித்தவுட் எனி வேஸ்டிங் டைம். கோட் ஷேர் பண்ணுவேன், பட் ஆக்சுவலி இது வந்து ஷேர் பண்ண ஒரு பிரோஜனமும் இல்லை. இது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் லேர்னிங் பர்பஸ் நான் இது காமிக்கிறேன். இங்கே நான் வந்து கெட் ஹையஸ்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கேன், மெத்தட் வந்து கால் பண்ணியிருக்கேன். அதனால வந்து ஹையஸ்ட் ரெசல்யூஷன் தான் எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இஃப் ஐ பிளே திஸ் அப்படின்னா இல் கெட் டு சி. ஸோ ஹையஸ்ட் ரெசல்யூஷனில் தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் நைஸ். இப்போ வந்து அதான் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்கு வந்து போகாமல் ஐ கேன் எனி வீடியோஸ். இப்போ உங்களுக்கு வந்து இது எப்படி ரியலிஸ்டிக்காக ஆச்சு அப்படின்னு பார்த்ததுக்கு ஐ ஜஸ்ட் டேக் 1 more minute. யூடியூப்ல நான் வந்து ஐ ஜஸ்ட் ஷோ யூ த மீ அட் ஜூ. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி மீ அட் ஜூ இஸ் ஆக்சுவலி இதுதான் வந்து யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆக்சுவலி கிளைம்ஸ் பண்ணது நிறைய பிளாக்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ தான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஆயிருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் இது வந்து ஒரு 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 லைக் என்ன சொல்கிறது, ஒரு அதிசயம் மாதிரி வச்சுக்கோங்களேன். மேபி ஒரு 20 years கழிச்சு அடுத்த வர ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இது 30 years ஓல்டு வீடியோ ஆகிடும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், அகெயின் ஐ கால் திஸ் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்டர் த லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் லிங்க் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் த டைரக்டரி இஸ் த சேம் as follows. பேஸ்ட் பாத் நேற்றோடது இல்லை. நான் ஏன் இங்கே டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத கவர். எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பைத்தானில். அது நம்ம படிக்கும்போது நான் கவர் பண்ணுறேன். இந்த பேக் ஸ்லாஷ் வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் ஆக்சுவலி பைத்தான் பொறுத்த வரைக்கும். டவுன்லோட் ஆகி முடிச்சோடனே இந்த கமெண்ட் ஓப்பன், இந்த க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிடுச்சிங்களா? க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், வீடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ட் நான் காட்டுறதுக்கு ஐ ஜஸ்ட் டேக் இன் திஸ் வீடியோ. ஹையஸ்ட் ரெசல்யூஷனில் 19 செகண்ட் வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, ஐ ஹோப் இதுதான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போ புரியுதா பைத்தான் வந்து ஏன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல், ஏன் வந்து பைத்தான். கம்மிங் பேக் டு திஸ். ஓகே, வீடியோ பார்த்தீங்களா நேற்று? சாரி, இன்னைக்கு நான் அமைச்சிருந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ, திஸ் வீடியோ இட்ஸ் a குட் வீடியோ ஆக்சுவலி. நல்ல வீடியோ. ஒரு கார்ட்டூனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஹவு இன்டர்பிரிட்டர்ஸ் அண்ட் கம்பைலர். நீங்கள் வந்து உங்கள் இஃப் யூ டேக்கன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் யுவர் அண்டர் கிராட் ஆர் ஸ்கூலில் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா
இந்த 2 வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டர்பிரிட்டர் அண்ட் கம்பைலர். ஓகே, பைத்தான் இஸ் பேசிக்கலி an interpreter language. இது வந்து புக்ல டெஃபினிஷன் நல்லா இருக்கும். ஓகே, நான் இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்றேன். அந்த வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அந்த வீடியோல வந்து யூ வில் கெட் டு நோ தட் கைண்ட் ஆஃப் எப்படி வந்து இன்டர்பிரிட்டர் வந்து ஒரு கோட வந்து மெஷின் கோட வந்து எப்படி வந்து ஹை லெவல் கோட், அதாவது ஒரு பைத்தான் கோடோ இல்ல வாட்டெவர் த கோட் நீங்க எழுதுறீங்களோ, அதை எப்படி மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி எப்படி வந்து கம்ப்யூட்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதில் பார்க்கும்போது கம்பைலர் ஒரு ஒரு விதமா பண்ணும், இன்டர்பிரிட்டர் ஒரு விதமா பண்ணும். அதுல என்ன காமனா சொல்லியிருப்பாங்கன்னா, கம்பைலர் வந்து உங்களோட ஃபுல் ஸ்டேட்மெண்ட், அதாவது உங்க ஃபுல் ப்ரோக்ராமையும் ஒரே டைம்ல எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். இதே இந்த உங்க இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும்னா, லைன் பை லைனா ஃபர்ஸ்ட் ஒரு லைனை படிக்கும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணும், அதுக்கப்புறம் மிஷின் கிட்ட கொடுக்கும். அகைன் அடுத்த ஒரு லைனை படிக்கும். ஸோ திஸ் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும். ஸோ இதனால என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இன்டர்பிரிட்டர் வந்து கம்பைலரோட கொஞ்சம் ஸ்லோ அப்படின்னு சொல்றாங்க. பட் அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இந்த கம்பைல்டு லாங்குவேஜ் கம்பைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட என்டையர் கோட் வந்து ஃபுல்லாக கம்பைல் பண்ணிடும். அதாவது ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஷின்ட்ட கொடுத்துரும். அப்படி பண்ணும்போது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, நீங்க இன்கேஸ் கோட்ல ஏதாவது தப்பா எழுதியிருந்தீங்கன்னா, அந்த கோட் அப்படியே வந்து அது பார்க்காம கம்பைல் பண்ணி கொடுத்துரும். அண்ட் தென் அந்த தப்பு வந்து ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அது வந்து தப்பு அப்படின்னு. மீன்வைல் இந்த இன்டர்பிரிட்டர் பார்த்தீங்கன்னா, இன்டர்பிரிட்டர்ல நீங்க கோட் லைன் பை லைனா எழுதும் போதே அந்த லைனோட டிரான்ஸ்லேஷன் அப்பவே எரர் ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட் நீங்க வந்து இதை ஃபுல் எக்ஸியா கோட் ஃபுல்லா கம்பைல் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணலாம் அந்த எரர். சரி, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஸோ அகைன் நான் என்னோட நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே ஃபைன். அதே ஒரு கோட் C++ கோட் எழுதிக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ ஏன் வந்து இதுங்கிறது. C++ வந்து ஒரு கம்பைல் லாங்குவேஜ், பைத்தான் வந்து இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். இது ரெண்டு இந்த பேசிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின். ரொம்ப ஃபார் எனி டேட்டா சயின்ஸ் ரோல் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. பட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். பேசிக் நீங்க ஏதாவது பைத்தான் டெவலப்பர் ரோல் அப்படிக்கலாம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்ஸ், உங்க பேசிக்ஸ் எப்படி அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து அவங்க உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத. ஓகே, ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் தான் இது, எதுவும் மச் காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம்லாம் இல்லை. ரிட்டர்ன் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கோட் முடிச்சுக்கிறேன். இந்த கோட்ல எனக்கு தெரிஞ்ச எந்த ஃப்ளாவும் இல்லை, அவ்வளோதான். இது ஒன்றுமே பண்ணாது, ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது பிரிண்ட் பண்ணும். ஸோ நான் இதை எப்படி சேவ் பண்ணுறேன்னா, என்னோட டெஸ்க்டாப்பில் ஹலோ ஓகே C++ ஆப் C++app.cpp அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஆல் ஃபைல்ஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ யூ கேன் சி இங்கே வந்து ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறதுனால இந்த C++ சிம்பிள் காட்டுது, கீழே விஎஸ் கோட் சிம்பிள் காட்டும். இஃப் நீங்கள் விஎஸ் கோட் உங்கள் இதில் இல்லைன்னா இது ஒரு ஃபைல் மாதிரி தான் காட்டும், இதில் எந்த சிம்பிளும் காட்டாது. சரி, ஓகே, இதே வந்து நான் வந்து ஐ ஜஸ்ட் ஷோ உங்கள் ஆக்சுவலி ஒரு C++ கம்பைல் பண்ணணும்னா யூ ஹாவ் டு லைக் MinGW அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பைலர் இருக்கு. ஸோ இது சொல்லுவாங்க, இது வந்து உங்க இதில் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். பட் திஸ் இஸ் பைத்தான், உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஐ ஹேவ் ஆல்ரெடி MinGW இருக்கிறதுனால நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, G++ -ho C++ app ஸ்பேஸ் C++ சாரி, நான் ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப் மாற்றிக்கணும். ஸோ ஜஸ்ட் ஒன் டிரைவ் டெஸ்க்டாப் மாற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து C++ நான் இந்த அந்த ப்ரோக்ராம் வந்து நான் ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஆப் C++ ஆப் அப்படின்னு போட்டு அகைன் அந்த ஃபைல் பேர் என்ன C++ தான். ஓகே, இது வந்து என்ன பேரில் நீங்கள் கிரியேட் பண்ணுறங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட். இது செகண்ட் வந்து உங்கள் ஃபைல் நேம் C++ ஆப் C++app.cpp. நான் என்டர் பண்ணுறேன். பாருங்க, யூ வில் கெட் அ சேஞ்ச் ஆக்சுவலி. ஓகே, இங்கே ஒரு ஃபைல் வந்துருச்சா புதுசா, இதுவும் அதே பேரில் வந்திருக்கு. இப்போ நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய் காட்டுறேன். இது வந்து ஒரு EXE, ஒரு அப்ளிகேஷனாக மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். சாரி, ஓகே, அதில் சம்திங் ஏதோ எரர் இருக்கு. இதை நான் சர்பாஸ் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு யூஸ் எனி இது எப்படி சொல்றது, ஒரு தேர்ட் பார்ட்டி விஎஸ் கோட் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரர் வந்துச்சுன்னா அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் இல்ல அந்த பர்டிகுலர் செஷன் வந்து கில் ஆயிடும். ஸோ இதுல ஏதோ ஒரு எரர் இருக்கு, அப்படி இதுல எரர் கூட இல்லை, ஹெலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அது பிரிண்ட் ஆகி அப்படிங்கிறது செகண்ட்குள்ள க்ளோஸ் ஆயிடுச்சு.
ஓகே. அந்த ஹெலோ வேர்ல்ட் ப்ரோகிராம்ல நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். வேணும்னே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஃபார் an எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து காட்டுறேன் ஒரு நிமிஷம். ஓகே. ஓப்பன் வித் நோட்பேட். இப்ப பாருங்க, நான் ஹெலோ வேர்ல்ட்ல ஒரு W தெரியாம சேர்த்துட்டேன். பட் ஸ்டில் இட்ஸ் ஹெலோ வேர்ல்டு தான். ஹெலோ வேர்ல்ட் அப்புறம் ஒரு 1 வேற சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது மிஸ்டேக். இப்ப நான் பாருங்க, இத நான் கரெக்ட் பண்ணணும்னா, நான் வந்து இங்க ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஆயிடுச்சு. இது வந்து கம்பைல்ட் ஃபைல்னு சொல்லுவாங்க. இத என்னால மாத்த முடியாது. இத நான் மாத்தணும் அப்டின்னா, நான் இங்க மாத்தி திருப்பி கம்பைல் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப்பா பண்ணணும். இதே பைத்தான்னா எனக்கு பிரச்சனையே இல்ல. பைத்தான்ல ஆஸ் யூசுவல் நான் இதுக்கு முன்னாடி இந்த இதுவே காமிச்சேன் உங்களுக்கு. இந்த மாதிரி app.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது பண்ணாலே போதும். ஸோ பாருங்க. ஸோ பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட். ஹலோ சரி அதே தப்பு நான் பண்றேன். ஹலோ வேர்ல்ட் 1. ஓகே. ஸோ இதை நான் சேவ் பண்றேன். C++ தான் இருக்காது. ஃபைன். Notepad. Print hello world 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் நான் டெஸ்க்டாப்ல வச்சுட்டு பைத்தான் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஆல் ஃபைல்ஸ் டாட் py. இப்போ பாருங்க எனக்கு ஒரு ஆப் வந்துருச்சு. அகைன் சேம் கேஸ். அது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ தட் நான் ப்ராப்பராக அதை கால் பண்ணணும்னா ஜஸ்ட் கோ டு த கமாண்ட் ப்ராம்ப்ட். cd OneDrive டெஸ்க்டாப். என்னோட டெஸ்க்டாப் ரூட்டுக்கு நான் போய்க்குவேன். ஸோ தட் பைத்தான் -m பைத்தான் ஆப். ஓகே ஹலோ வேர்ல்டு வந்துருச்சா? அண்ட் இங்கே ஒரு கேஷ் ஃபைல் வந்து நீங்கள் இது பண்ணலாம். அகைன் இதுலேயும் வந்து ஒரு EXE மாதிரி ஒன்று ரெடி ஆகும். பட் யூ நெவர் மைண்ட். இது வந்து இது இந்த மாதிரி கம்பைல்டு ஆகி ஒரு ஃபைல் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது. ஜஸ்ட் சம் கேஷ்னு வச்சுக்கோங்க. ஸோ நெவர் மைண்ட் தட். இப்போ இந்த ஹெலோ வேர்ல்டு நான் இதை வந்து இப்போ வந்து நான் திருப்பி பேக் ட்ராக் பண்ணணும். எனக்கு வந்து இந்த W வேணாம் 1 வேணாம். ஐ ஜஸ்ட் கோ அண்ட் எடிட். நோட் பேடில் போய் எடிட் பண்ணி தூக்கி விட்டா போதும். ஸோ எனக்கு வந்து கம்பைல் ஆகாது லாங்குவேஜ். அதாவது இப்போ திருப்பி இம்மீடியட்டாக அதே லைனை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் அப்பர் அமுத்தினேன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறது வரும். அவ்வளோதான். இது திருப்பி திருப்பி எனக்கு கேஷ் கிரியேட் ஆகும். கேஷ் வந்து உங்களுக்கு வந்து இதே நீங்கள் வந்து ஜூபிட்டர் நோட் புக் இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த கேஷ் வந்து தெரியாது. லைக் வந்து கேஷ் வந்து பேக்ரவுண்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணும்போது கேஷ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஆக்சுவலி. ஸோ இப்போ புரியுதா டிஃபரன்ஸ்? கம்பைலர் லாங்குவேஜுக்கும் சேம் ப்ரோக்ராம் தான். பைத்தானில் எப்படியாச்சு, இதில் எப்படியாச்சு. உங்களுக்கு C++ பார்க்கும்போது 2 ஃபைல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைத்தானில் பண்ணும்போது அந்த 2 ஃபைல் இல்லை. திஸ் இஸ் மேண்டேட்ரி. நீங்கள் கால் பண்ணும்போது இந்த ஃபைலை தான் கால் பண்ண முடியும். எக்ஸிக்யூட்டபிள் வந்து இதுதான் உங்களால் பண்ண முடியும். முடிஞ்சால் நான் எடிட் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் கால் திஸ் C++ டாட் சரி C++ cd OneDrive desktop C++.exe. ஓகே ஆக்சுவலி அது கம்பைல் லாங்குவேஜ் ஆக்சுவலி ஓகே தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நான் உங்களை நான் வந்து குழப்ப வரும்ல. பட் இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலி. இது ஒரு C++ ஃபைல் நீங்கள் வந்து எழுதி அதை ரன் பண்ணணும்னா யூ கெட் அன் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக வரும். இது கம்பைல்டு, ஃபுல்லாக கம்பைல்டு. நீங்கள் இந்த இதில் வந்து நீங்கள் தப்பாக எழுதியிருந்தாலும் அது என்ன எதுன்னு பார்க்காம அந்த தப்பை உங்களுக்கு எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்த EXE ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த பைத்தான் நீங்கள் வந்து அந்த தப்பை வந்து அப்படியே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் எப்படி பேக் ட்ராக் பண்ணணும் அந்த மாதிரி யூ கேன் கம் பேக் அண்ட் சேஞ்ச் த எரர்ஸ். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி வந்து எக்ஸிக்யூட்டபிள்ஸ் ஆகாது. பைத்தானில் இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டபிள் ஆகாது. So that is the main difference between an compiled language and interpreted language. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? ஸோ தட் ஐ கேன் வெயிட் ஃபார் சம் அதர் டைம். நான் எஸ்டர்டே நான் உங்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்ணி செஷன் போயிடுச்சு. ஸோ இஸ் தேர் புரியுதா? ஜஸ்ட் ஐ கேன் கெட் அ கைண்ட் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட். குவிக் ஜஸ்ட் 1 minute. புரியுதா? டவுட்ஸ் இருக்கா? இல்லை நான் பண்ணதே எதுவும் புரியல அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ஐ ஜஸ்ட் கிளாரிஃபை இட். ப்ரோ ஒரே லைன்ல கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ. ஓகே
கம்பைலர் அதுதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கம்பைலர் ஒரே லைன்ல என்ன டிஃபரன்ஸ்னா, இன்டர்பிரட்டர் வந்து உங்க லைனை வந்து லைன் பை லைன் வந்து ரீட் பண்ணும். இப்போ நீங்க 10 லைன் எழுதிருக்கீங்க. வாய்ஸ் 9வது லைன்ல பிரேக் ஆகுது ப்ரோ. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ இப்போ ஓகேவா? ஓகே. கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டருக்கு என்ன மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு 10 லைன் கோட் எழுதுறீங்கன்னா, 9வது லைன்ல எரர்னா, இந்த கம்பைலர் என்ன பண்ணும்னா, அந்த 10 லைனையுமே கம்பைல் பண்ணி, கம்பைல்டு லாங்குவேஜா மாத்தி குடுத்துரும். மிஷினோட கோடா மாத்தி, ஐ மீன் என்ன சொல்றது? மிஷினுக்கு புரியிற மாதிரி ஒரு லாங்குவேஜா மாத்தி உங்களுக்கு குடுத்துரும். நான் இதை அடுத்து கவர் பண்றேன். அந்த மிஷின் லாங்குவேஜ்னா என்ன அப்படிங்கறத. மீன்வைல் இன்டர்பிரட்டர் அப்படி பண்ணாது. இன்டர்பிரட்டர் வந்து இந்த 10 லைன் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 லைன்ல இருக்கிறத வந்து மிஷின் கோடா மாத்தி அசைன் பண்ணும் கம்ப்யூட்டர். அடுத்து செகண்ட் லைன் இருக்குன்னா, செகண்ட் லைன்ல மறுபடியும் வந்து 1 பை 1 பண்ணும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்படி 1 பை 1 பண்ணும்போது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இன்டர்பிரட்டட் லாங்குவேஜஸ் வந்து ஸ்லோவா இருக்கும், கம்பைல் லாங்குவேஜ் ஃபாஸ்டா இருக்கும். நீங்க இந்த பாயிண்ட்ஸ் நீங்க என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க. C++, ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் வந்து ஃபாஸ்டா இருக்கும். மீன்வைல் பைத்தான் பார்க்கும்போது பைத்தான் இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். ஒரு லைனா வந்து இன்டர்பிரட்டர் வந்து மெஷின் லாங்குவேஜா மாற்றும். ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவா இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலி இந்த காமன் டிஃபரன்ஸ் புரிஞ்சா போதும். நீங்க பெருசா வந்து காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். இந்த வீடியோ பாருங்க. அதுக்கு தான் அந்த வீடியோ அமைச்சேன். வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும். ஸோ அதுக்கான தான் நான் ஒரு ஜஸ்ட் நான் சொல்றது இல்லாமல் யூ கேன் லுக் ஆன் எனி வீடியோஸ் இந்த மாதிரி புரியுற மாதிரி வீடியோஸ், அனிமேட்டட் வீடியோஸ் பார்த்தா யூ கேன் கெட் அ குட் ஐடியா. ஓகே, இஸ் தேர் எனி டவுட்ஸ்? ஃபர்தர் மூவ் ஆகலாமா? ஓகே ஃபைன், நோ ஷூஸ். இப்போ அடுத்து வந்து வி கேன் கோ ஃபார் அ நெக்ஸ்ட் டாபிக். இதுதான் இன்டர்பிரட்டர். ஒன்ஸ் நீங்க இந்த விஷயத்தை மட்டும் நான் சொன்ன விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேர் இஸ் நோ எனி. ஓகே, ரெப்ரசன்டேஷன். ரெப்ரசன்டேஷன் ஐ கேன் டூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபார் யூ. ஓகே, நான் நேற்று சொன்ன மாதிரி ஐ கேன் ஜஸ்ட் சம்திங். நேற்று நான் சொன்ன தெரியுதா? ஒயிட் போர்ட் தெரியுதா? நேற்று மாதிரி எதாவது இஷ்யூஸ் இருக்கா? ஒயிட் போர்ட் தெரியுதா? விசிபிள் ப்ரோ. ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு இப்போ ஒரு நான் ஒரு டிஃபரன்ஸ் சொன்னேன். என்ன டிஃபரன்ஸ் சொன்னேன்னா ஜஸ்ட் அதாவது ஹை லெவல் லாங்குவேஜ் அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் ஹை லெவல் லேங் போடுறேன், உங்களுக்கு புரியும். ஹை லெவல் லாங்குவேஜ் அண்ட் கைண்ட் ஆஃப் லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 லெவல் சொன்னேன். ஹை லெவல் அண்ட் லோ லெவல். ஆக்சுவலி இதுதான் வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு ரிலேஷன். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஒரு வி ஆர் ஹியூமன்ஸ். இங்கே இதுதான் நம்ம பேசுகிற லாங்குவேஜ். இது நம்ம பேசுகிற லாங்குவேஜ்னா இங்கிலீஷ் கிடையாது, நான் சொல்கிறேன். அண்ட் லோ லெவல் லாங்குவேஜ் இது வந்து மெஷின்ஸ் பேசும். மீன் ஒரு கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ். இது 2 தான் வந்து தெரியும். ஸோ இதை வந்து கம்யூனிகேட் பண்ணுற இன்டர்மீடியேட் இன்டர்மீடியேட் ஆப்ஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர். பைத்தான் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இதுக்கு 2ல இருக்கிறது தான் வந்து இன்டர்பிரட்டர். ஓகேவா? இந்த இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த ஹை லெவல் லாங்குவேஜை வந்து வாங்கி நம்ம கிட்ட, அதாவது பைத்தான் அப்படின்ற ஒரு லாங்குவேஜை வாங்கி இந்த கம்ப்யூட்டர் கிட்ட லோ லெவல் லாங்குவேஜா கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா 0s 1 0 1 0 1 இந்த மாதிரி கொடுக்கும். இது ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா பைனரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பைனரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பைனரி, ஏன் இது பைனரி அப்படின்னா இது வந்து 0s and 1s மட்டும் தான் இருக்கும். ஸோ எனி பைனரினா 2ன்னு அர்த்தம். இந்த 2 என்னன்னா ஒன்று 0, இன்னொன்று வந்து 1. ஸோ இந்த கான்செப்ட் கிளியரா? ஸோ இதுதான் ஆக்சுவலி இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா நீங்க எழுதுற எல்லா பைத்தான் கோடு, ஐ மீன் நாட் ஓன்லி பைத்தான், C++, ஜாவா எல்லாமே வந்து இந்த மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜ் தான். ஹை லெவல் லாங்குவேஜ் எல்லாமே மனுஷன், அதாவது நம்ம வந்து எழுதக்கூடிய படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற லாங்குவேஜ் தான். அதுதான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லோ லெவல் லாங்குவேஜ்ங்கிறது இந்த பைனரி வேல்யூஸ் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து 0s and 1s மட்டும் தான் புரியும். ஓகே, ஆல் கிளியர் வித் திஸ்? ஓகே ஃபைன். நான் இது என்ன பண்றேன், ஜஸ்ட் கட் ஓரமாக வச்சுறேன், ஆனால் டெலிட்டே பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர்கிட்ட வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே I'm writing print, say for example I'm just writing print 4 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன்.
But the computer, this is like this is called what I said, this is a language that you usually use called Python வந்து print 4 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. This is human, us. இது வந்து நம்ம. So what I'm doing is I'm just passing this through ஏதாவது நடுவுல இருக்கிற ஒரு மிடில்மேன். இந்த மிடில்மேன் தான் நான் என்னன்னு சொன்னேன்னா இன்டர்பிரட்டர். இந்த இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுன்னா, this has to convert this 4 to some other language that a computer understand. சரியா? ஒரு கம்ப்யூட்டர் புரியறதுக்கு இருக்கிற லாங்குவேஜா மாத்துறது, அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகே, இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. த ரெப்ரசன்டேஷன் தட் அ கம்ப்யூட்டர் யூஸ்வலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ இது எப்படி ரெப்ரசென்ட் ஆகும், இது எப்படி இந்த இன்டர்பிரட்டர் நடக்கும் அப்படிங்கிறது யூஸ்வலி டெல் யூ. நீங்க நம்ம பார்க்குற நம்பர்ஸ் எல்லாமே, வாட் எவர் த நம்பர்ஸ் யூ டேக், 1, 2, 3 or 10 or 250 or 600, whatever the number you write, அதுக்கெல்லாம் பேஸ் பார்த்தீங்கன்னா 10. இது வந்து நீங்க வந்து எப்பயுமே வந்து யூ ஹாவ் டு கீப் திஸ் இன் மைண்ட். மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவங்க யாரா இருந்தா தே நோ திஸ். ஆக்சுவலி பேஸ் 2 டிஃபால்ட்டா ஒரு சில கண்டிஷன்ஸ்ல எடுப்பாங்க, பட் இது எல்லாமே பேஸ் டு த 10. நான் ஏன் சொல்றேன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 10. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10. இந்த எல்லா நம்பருமே whatever the number I have written here, நான் இது எழுதியிருக்க எல்லா நம்பருமே பார்த்தீங்கன்னா இந்த 9 நம்பருக்குள்ள சுற்றி தான் இருக்கும். இந்த 9 நம்பரை விட்டுட்டு யூ ஒன்ட் கெட் எனி திஸ் லைக் லாம்டா, சாரி ஆல்ஃபா, ஆர் லைக் எனிதிங் லைக் பீட்டா. இந்த மாதிரி வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து யூ கேனாட் சி ஹியர். ஒரு டெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்லி, சாரி ஒரு நம்பர் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லிங்கன்னா இது எல்லாமே லைக் இந்த 0லேருந்து 9க்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஸோ வாட் யூ கால் திஸ் ஆஸ் டெசிமல். இதை வந்து ஆக்சுவலி யூஸ்வலி வி கால் டெசிமல், எதை டெசிமல் சொல்லணும்னா 1.23 அப்படின்னு இருந்துச்சுன்னா வி கால் திஸ் அஸ் டெசிமல். பட் இந்த வேர்ல்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் ஆர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வி கால் திஸ் அஸ் டெசிமல். டெசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 10. டெக்னா 10ன்னு அர்த்தம். சரியா? யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? டெக்னா 10ன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் வந்து டெசிமல் சொல்கிறோம். எல்லாமே டெசிமல் ரெப்ரசன்டேஷன். சரி, ஓகே. இப்போ நான் ஏர்லியராக என்ன சொன்னேன் அப்படின்னா, wait a minute, I'll just clear this. ஸோ நான் ஏர்லியராக என்ன சொன்னேன் அப்படின்னா, பைனரி லாங்குவேஜ், அதாவது கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து பைனரி மட்டும் தான் தெரியும். அதாவது 2 நம்பர் தான் சாய்ஸ். ஒன்று 0, இன்னொன்று வந்து 1. ஸோ இதோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2. ஸோ அதனால தான் பைனரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 4-ஐ ஐ ஹாவ் டு டூ சம் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன். நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன். சரியா? ஐ டூ ஆப்ரேஷன் ஒரு ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ தட் ஐ கெட் திஸ். இப்படி நான் இந்த ஃபார்முக்கு நான் கொண்டு வந்துட்டேன்னா கம்ப்யூட்டர் ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, ஓகே, அது என்னங்கிறத நான் காட்டுறேன். லெட்ஸ் see, I have 4. சின்ன வயசுல பிரைம் ஃபேக்டரைசேஷன் படிச்சிருக்கீங்களா? பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகே, பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, we just factor this. அதாவது வந்து நம்ம திருப்பி வந்து இதை வந்து டிவைட் பண்ணிட்டே போவோம், அதாவது பிரைம் நம்பர்ஸ் வச்சு. இஃப் ஐம் ராங் ப்ளீஸ் ஸ்டாப் மீ இன் பிட்வீன். நான் மேக்ஸ் ஏதாவது தப்பா சொன்னேன் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஹோல்டு பண்ணிட்டு தப்பா சொல்றடா அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஃபைன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, 4 எழுதியிருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் 4 இன்டூ சம் கைண்ட் ஆஃப் பைனரி வேல்யூஸ். ஓகே, இந்த பைனரி வேல்யூஸ் கன்வெர்ட் பண்றதுக்கு ஐ ஹேவ் டு டிவைட் திஸ் வித் சம் டேர்ம். அது என்ன நான் டிவைட் பண்றேன்னா, இப்போ நீ வந்து 4 டு த பேஸ் 10 வச்சிருக்க. இப்போ ஐ ஹேவ் டு கன்வெர்ட் திஸ் டு சம் வேல்யூ தட் ஹேஸ் பேஸ் 2. இப்போ இந்த 0s and 1, இப்போ இந்த 4 இருக்குல்ல, இது 4 டு த பேஸ் 10. இந்த 0 1 0 1 இருக்குல்ல, இது பேஸ் 2. இது பேஸ் 2. இது வந்து ஹேவிங் பேஸ் ஆஸ் பேஸ் 2. சரியா? ஸோ இது என்ன வேல்யூ அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ நோ என்ன பேஸ்ன்னு தெரியும், பட் என்ன வேல்யூன்னு தெரியாது. இந்த பேஸ் இருக்குல்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன பேஸுக்கு மாற்ற போறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா யூ கேன் டிவைட் திஸ் 4, ஃபேக்டர் திஸ் 4 வித் தட் பர்டிகுலர் நம்பர். இப்போ 2 வச்சு நான் ஃபேக்டர் பண்றேன். சரியா? இப்போ 2 வச்சு ஃபேக்டர் பண்ணும்போது இப்போ நான் 2ஓட என்ன மல்டிபிள் வந்து நான் பண்ணேன்னா ஐ கெட் 4 அப்படின்னா 2. ஸோ ஐ கெட் வந்து எதால பண்ணேன், you have to multiply 2 ones are 2. இது பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். அகைன் யூ ஹேவ் அ ரிமைண்டர் 0. இப்போ என்கிட்ட 1 இருக்கு, பட் ஐ ஹாவ் டு டிவைட் இட் வித் சம்திங். இப்போ என்கிட்ட 2 ones are 2 போட்டேன்னா 1-ஐ விட ஜாஸ்தியா போகும். ஸோ ஐ கேனாட் டூ தட். ஸோ என்ன பண்றேன், ஐ ஜஸ்ட் மல்டிப்ளை 2 வித் 0. நான் 0ஓட பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஐ ஹேவ் 0. 2 zeros are 0. ஐ ஹேவ் ரிமைண்டர் 1. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் கெட் அ கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் எல்லாமே வந்து 0 1 0 0 1 அப்படின்னு இருக்கு.
இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணும் அப்படின்னா யூ ஹாவ் டு இன்டர்பிரேட் இன் பாட்டம் டு டாப், அதாவது 1 0 0 டு த பேஸ் 2 அப்படி சொல்லணும் இதை. ஸோ இஃப் எனி ஒன் ஆஸ்க் யூ டு கன்வெர்ட் எனி டெசிமல் நம்பர் லைக் 4 6 10 12 அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா 4 டு த 10 4 டு த பேஸ் 10 அதோட ஈக்குவலண்ட் பேஸ் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 100 கிடையாது. டோன்ட் கன்ஃபியூஸ் திஸ். இது 100 கிடையாது. இது வந்து 100 ஹேவிங் டு த பேஸ் 2. இப்போ இந்த இன்டர்பிரட் என்ன தெரியுமா, இந்த வேலையை தான் பண்ணும். இப்போ நீ 4 உள்ள பண்ணேன்னா இது வந்து 100 அப்படின்னு மாற்றி கம்ப்யூட்டர் கொடுக்கும். கம்ப்யூட்டர் வந்து அதோட மெமரின்னு சொல்லுவாங்க. மெமரி வில் பி லைக் இப்படி இருக்கும் மெமரி. ஆக்சுவலி உனக்கு வந்து ஷெல்லாக இருக்கும் மெமரி. இதுதான் மெமரி. ஸோ இந்த மெமரியில் 4 வந்து அது சேவ் பண்ணும். 4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும், சேவ் பண்ணும். திஸ் மெமரி ஹேஸ் சம் அட்ரஸ். சரி, இந்த பாட்டெலாம் நான் லேட்டருக்கு வரேன். இதெல்லாம் இப்போ பார்க்காதீங்க. ஓகே, இதெல்லாம் இப்போ பார்க்கணும். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சா? நான் சொன்ன கான்செப்ட், நான் வரைஞ்ச கிற்கல் ஏதாவது புரியல, அதுக்காக புரியல, கிற்கலே புரியல, என்ன கிரிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேள்வி இருக்கா? இஸ் எனி டவுட்? சேவ் பண்ணிக்கிறேன் இந்த கிற்கல். இல்லை யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். என்னால் ஷேர் பண்ண முடியல அப்படின்னா ஐம் நாட் ஏபிள் டு ஷேர் திஸ் இமீடியட்லி. நான் அகைன் இது ஃபைலை சேவ் பண்ணுவேன். ஜஸ்ட் வெயிட் ஃபார் 1 more minute. நான் ஷேர் பண்ணுறேன். சாரி, ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணுறேன் ஒரு 2 minutes. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே, just a second. Okay, let's move to the next. ரெப்ரசன்டேஷன். அதான் ஒரு விஷயத்தை வந்து ஓகே ஃபைன். ரெப்ரசன்டேஷன் அதுதான் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதாவது என்ன மாதிரி மனுஷன் படிக்கக்கூடிய விஷயத்த நீங்க வந்து மாற்றி சொல்றீங்க அப்படிங்கிறத ரெப்ரசன்டேஷன். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அந்த லோ லெவல் கோட், இதுதான் லோ லெவல் கோடுன்னு சொல்லுவாங்க. யூ கால் இட் ஆஸ் லோ லெவல் கோட். இதுதான் இது ஹை லெவல் கோட். நீங்க எழுதுனது இது வந்து ஹை லெவல் கோட். இது வந்து ஹை லெவல் கோட். இது லோ லெவல் கோட். ஸோ யூ கால் இட் இஸ் ஆஸ் லோ லெவல். ஓகே, ஸோ லோ லெவல் இருக்கிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஐ டோன்ட் ஹேவ் அ ரைட்டிங் பேட். ஸோ ஓகே ஃபைன். ரெப்ரசன்டேஷன் முடிஞ்சிச்சு. எவ்ரிதிங் இன் த வேர்ல்ட் ஆஃப் பைத்தான் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட்ஸ். பைத்தான் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். சரியா? ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐ கேன் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் ப்ரீஃப். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் யூ மீன் பை ஆப்ஜெக்ட்ஸ்? ஊப்ஸ் படிச்சிருக்கீங்களா யாராவது? ஊப்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஊப்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? ஊப்ஸ் ஓகே, நாட் அ ப்ராப்ளம். ஜஸ்ட் கம். பைத்தான்ல எனி அதர் லாங்குவேஜஸ், இப்போ நீங்க வந்து C++ அந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜஸ்ட் கிளியர் திஸ். C++ அந்த மாதிரி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தட் இஸ் யூ கால் சம்திங் C++ லாங்குவேஜ் ஆஸ் ஒரு C++ என்னன்னு சொல்லுவீங்கன்னா, இட் இஸ் சம்திங் நியர் டு த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது என்ன சொல்லுவாங்கன்னா நியர் டு தி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், நியர் டு தி கம்ப்யூட்டர் ஆர் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா this has a direct access. இது என்ன அப்படின்னா this has a direct access to memory. ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ஓஎஸ்ல இருக்கிற மெமரியை இது என்ன பண்ணணும்னா டைரக்ட் ஆக்சஸ் இருக்கும். இந்த C++க்கு ஒரு கம்ப்யூட்டருக்கு உண்டான தொடர்பு இந்த மாதிரி C++ இந்த மாதிரி லாங்குவேஜஸ்க்கு இட் ஹேஸ் அ டைரக்ட் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. வேறஸ் இந்த பைத்தான் அப்படின்ற மாதிரி லாங்குவேஜஸ்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த பைத்தான் இருக்குல்ல, ஸோ பைத்தான் இதை என்ன சொல்லுவாங்கன்னா, திஸ் இஸ் நாட் எப்படி சொல்றது, கைண்ட் ஆஃப் மெமரி வந்து டைரக்டா ஆக்சஸ் பண்ணாது. மெமரிங்கிறத நான் என்னன்னு சொல்றேன், when I talk about variables, நான் மெமரி என்ன சொல்றேன், இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னா எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். இப்போ நீ C++ல வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவேன். A = 10 அப்படின்னு கொடுத்தனா யூ ஹாவ் டு சே திஸ் A as வாட், என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லணும். வெதர் இட் இஸ் அன் இன்ட் ஆர் கேர் ஆர் இதை நீ வந்து என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டிஃபைன் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரீ டிஃபைனா நீ வந்து டேட்டா டைப் வந்து டிஃபைன் பண்ணணும்.
டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணுறது வாட் யூ யூஸ்வலி யூஸ் லைக் மாதிரி இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ டிஃபைன் இன்ட் அப்படின்னு பண்ணினா இது திஸ் இந்த கம்பைலர் C++ கம்பைலர் என்ன நினச்சிக்கோன்னா இந்த ரெஃபரன்ஸ் வந்து இன்ட் அப்படிங்கிற டேட்டா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இன்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை குறிக்குது. ஸோ இது ஸ்டோர் பண்ணுற வேல்யூ வந்து ஒரு இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும். பட் மீன்வைல் இந்த பைத்தான்ல இதெல்லாம் தேவையில்லை. பைத்தான்ல யூ நீட் நாட் டு டிக்ளேர் எனி ப்ரீடிஃபைன்ட் டைப்ஸ். அதாவது நான் வந்து இப்போ a ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்கணும்னு நினைச்சேன்னா ஐ கேன் டைரக்ட்லி சே a ஈக்குவல் டு 10. ஐ நீட் நாட் டு டிக்ளேர் த டைப். இது ஏன்னா பிகாஸ் பைத்தான் பொறுத்த வரைக்கும் உங்க இன்புட்டோட ஆப்ஜெக்ட் டைப் வச்சு இட்ஸ் லைக் வெரி டைனாமிக். பைத்தான் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இட் இஸ் டைனாமிக். பைத்தான் இஸ் ஆல்வேஸ் டைனாமிக். டைனாமிக் இன் சென்ஸ் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கும் அது என்ன அப்படிங்கிறது. நீ இன்டீஜர் வேல்யூ கொடுத்தனா ஏ வந்து ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து பைத்தானோட இன்டர்பிரிட்டர் வந்து கன்வே பண்ணிடும். யூஸ்வலி ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா யூ ஹாவ் அ கிளாஸ். இப்போ நீங்களாம் இருக்கீங்களா? இப்போ நீங்க எல்லாருமே இருக்கீங்க. ஷோ திஸ். ஓகே, இப்போ நீங்க எல்லாருமே இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் அ கிளாஸ் பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூட் கேம்ப் நீங்க வந்து இருக்கீங்க. திஸ் இஸ் அ கிளாஸ் ஆக்சுவலி. இந்த கிளாஸ்ல யாரெல்லாம் இருப்பீங்க? யூ ஹாவ் மெம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நேம் போய் நட்டுட்டாங்க இருக்கீங்களா? எவன் பேர் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுது. ரஞ்சனா, மனோஜ்குமார், விக்னேஷ். ஓகே ஃபைன். இந்த நேம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து மெம்பர்ஸ் ஆக்சுவலி இந்த கிளாஸோட மெம்பர்ஸ். ரஞ்சனா, சாரி மனோ, நான் மறந்துட்டேன் பேர் பாதி, சாரி மனோ அண்ட் விக்னேஷ். ஓகே விக்கி நான் போடுறேன். இப்படி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் அ கிளாஸ். டெஃபினேஷன் ஆஃப் அ கிளாஸ். இப்போ வந்து நீங்களாம் வந்து மெம்பர்ஸ். இவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பூட் கேம்ப் அப்படிங்கிற கிளாஸோட மெம்பர்ஸ். இவங்கெல்லாம் வந்து மெம்பர்ஸ், கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த பூட் கேம்ப் அப்படிங்கிற வந்து ஓகே இது வந்து மெம்பர்ஸ். ஐ கேன் ஆல்சோ ஹேவ் ஆட்ரிபியூட்ஸ். இப்போ நீங்க எல்லாருமே என்ன மனுஷங்க, சரியா? இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல். இவங்களுக்கு என்ன ஆட்ரிபியூட்? இவங்க என்ன ஆட்ரிபியூட்னா தே ஹேவ் 2 ஹேண்ட்ஸ். எல்லாருமே வந்து கை, கால், மூக்கு, வாய் எல்லாமே இருக்கும். பிகாஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகே ஓகே ஃபைன். ஓகே, அதான் எது நான் அதான் சொன்னது ஸ்கிப் ஆகி கட் ஆயிடுச்சா? ஓகே ஃபைன். இப்போ இந்த கிளாஸ் பூட் கேம்ப் அப்படின்னு இருக்கீங்கன்னா இந்த ரஞ்சன் அண்ட் மனோ, விக்கி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மெம்பர்ஸ். தே ஹாவ் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் என்ன? இவங்களுக்கு வந்து 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, தே ஹாவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆட்ரிபியூட்ஸ். இப்போ நான் வந்து இந்த பூட் கேம்ப் அப்படின்ற கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னு வைங்களேன். ஐ ஜஸ்ட் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். நான் வந்து உருவாக்குறேன். திஸ் இஸ் லைக் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு வைங்களேன். இப்போ நான் வந்து ஒரு பூட் கேம்போட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா I'll just create C equal to bootcamp அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இந்த C அப்படிங்கிறவன் பார்த்தீங்கன்னா C is also more similar like this guy. C is more similar like this guy. இந்த C வந்து இந்த மனுஷனோட என்ன ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி இந்த சிக்கு இருக்கும். ஈவன் இந்த சிக்கு வந்து ஒரு நேம் இருக்கும். அந்த சி வந்து இட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் லைக் 2 கால் இருக்கும், 2 கை இருக்கும். அகைன் பூட் கேம்ப் பொறுத்த வரைக்கும் அதான. பூட் கேம்ப்ல அட்டென்ட் பண்றது எல்லாமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஈவன் சம் பாட்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணும். பட் அது நாட் சேயிங் தட் மனுஷங்க தான் எப்பயுமே அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பூட் கேம்ப் அப்படின்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து என்ன? சி. அந்த சி எப்படி இருக்கும்னா மனுஷன் தான். ஓகேவா? இது இந்த பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிச்சுன்னா வி கேன் மூவ். சரி, இப்போ உங்க ஒரு சின்ன ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கலாம். ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, இப்போ வந்து உங்க கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு பைத்தான் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஃபோர் தட் ஜஸ்ட் அ செகண்ட், உங்களுக்கு வந்து இஃப் யூ நெக்ஸ்ட் நான் ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன சொல்றேன், இஃப் நீங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் சூஸ் pip install jupyter lab. இப்படி நீங்க டைப் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் jupyter lab அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா எனக்கு ரெக்யர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைட் வருது. ஸோ விச் மீன்ஸ் நான் ஏற்கனவே வச்சிருக்கேன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட இல்லைன்னா யூ டூ திஸ். நான் லேட்டர் கிளாஸ் சொல்றேன். இது வந்து ஒரு ஐடின்னு சொல்லுவாங்க.
ஸோ ஐடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டராக்டிவ் என்விரான்மெண்ட், சாரி டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, ஐடிஇன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எல்லா நேரமே வந்து பைத்தான் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து ரன் பண்ண மாட்டீங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் இஸ் ஆக்சுவலி லினக்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல போனீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் தான் ஒரு பெஸ்ட் இது. கமெண்ட்ல உனக்கு எல்லாமே கமெண்ட் லைன்ல தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஷெல் கம்ப்யூட்டிங் டேட்டா அனாலிசிஸ்லாம் பண்ணும்போது யூ ஹேவ் டு சி த ரிசல்ட்ஸ் ஃபார் ஈச் கமெண்ட். பைத்தான்ல எழுதுற ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கும் என்ன இமீடியட் ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். யூ கோ ஃபார் ஷெல் ஸ்கிரிப்டிங் சொல்லுவாங்க, இல்லை ஷெல் சைடு கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஷெல்லாக இருக்கும். ஸோ நான் காட்டுறேன். இஃப் யூ ஹவ் இன்ஸ்டால் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். நான் இப்போ அப்கிரேட் பண்ணல, சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் அப்படின்னு வந்துடும். இப்போதைக்கு இது இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. வி கேன் மூவ் ஆன். நெக்ஸ்ட் செஷன்ஸில் வந்து நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. யூ கேன் ஜஸ்ட் என்டர் இன் டு த பைத்தான் என்வைரன்மெண்ட். பைத்தான் என்வைரன்மெண்ட்ல போகும்போது இப்போ நான் பைத்தான்குள்ள வந்துட்டேன். A = 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். சாரி, A = 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ த சேம் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் கிவன். இப்போ அதர் லாங்குவேஜஸ் நம்ம பார்க்கும்போது வி யூஸ்வலி டேர்ம் திஸ் ஏ ஆஸ் அ வேரியபிள்னு சொல்லுவோம். பட் பைத்தான்ல இந்த ஏங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ப்ளீஸ் கீப் டூ ரிமெம்பர் தட் பைத்தான்ல வாட் எவர் யூ கால் இட் அஸ் A = 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ A = 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னா this A is an object. It's everything in Python is an object. இது வந்து ஆப்ஜெக்ட் தான் சொல்லுவாங்க. சரி, ஓகே, ஆப்ஜெக்ட்னு சொல்றேன். ஆப்ஜெக்ட் ஆஃப் வாட்? எதோட ஆப்ஜெக்ட்? இது என்ன ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்க்கணும்ல. ஸோ என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கணும்னா யூ ஹேவ் அ மெத்தட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. கொடுத்தனா என்ன வருது? டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தனா யூ வில் கெட் அ ரிசல்ட் ஆஸ் கிளாஸ் இன்ட். இப்போ உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் கெட் அ ரிசல்ட் ஆக்சுவலி. ஸோ இதான் இதோட ரிசல்ட். ஓகே, இந்த இன்ட் இருக்குல்ல, இந்த ஏ இந்த ஏ இருக்குல்ல, இந்த ஏ இன்ட்டுங்கிற கிளாஸோட சேம் எக்ஸாம்பிள் நான் இங்கே காமிச்சேன்ல. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு கிளாஸ் இன்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கீழே இருக்கிற எப்படி சொல்றது, ஒரு 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 ஃபங்க்ஷன். இந்த கிளாஸ் கீழே இருக்கிற இதுதான் வந்து இந்த ஏ அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான்ல சொல்றாங்க. I'm just passing this. எப்படி சொல்றது, இப்படி ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா இந்த இன்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான். நான் இதே இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பாத்தீங்களா, கிளாஸ் பூட் கேம்ப் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குன்னா அது கிளாஸ்க்கு சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த மனுஷன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ஸ் ஆகும். ஸோ இந்த இன்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இன்ட் இதுவும் வந்து இந்த கிளாஸ் இன்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ நான் இங்க சொல்லிட்டேன் ஆட்ரிபியூட்ஸ். இங்க ரஞ்சன், மனோ, விக்கி இவங்கலாம் மெம்பர்ஸ்னு சொல்லிட்டேன். they have attribute of hands, legs அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த இன்ட் இருக்குல்ல, இந்த இன்ட் ஏ, இந்த இன்டீஜர் கிளாஸ்க்கு என்ன ஆட்ரிபியூட்ஸ் அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிறதுக்கு யூ கேன் ஜஸ்ட் செக் ஹெல்ப் ஆஃப் ஏ அப்படி கொடுத்தாலும் சரி, இல்லை ஹெல்ப் ஆஃப் கொடுத்துறேன், ஹெல்ப் ஆஃப் இன்ட் கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே எக்ஸல் தான் கொடுக்கும். சரியா? வருதா? நான் சொன்ன மாதிரி வருதா? கிளாஸ் இன்ட் நான் இங்க போட்ட மாதிரி இருக்கா? அவாய்ட் திஸ் கர்லி பிரேசஸ். நான் கர்லி பிரேசஸ் சும்மா நான் வந்து ஒரு பிளாக், ஒரு கோட் பிளாக்குக்காக நான் சொன்னேன். ஆக்சுவலி பைத்தான்ல கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ண மாட்டோம். நான் சொன்ன மாதிரி இருக்கா கிளாஸ் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே ஃபைன். இப்போ நான் இந்த ப்ரீவியஸ் செஷன்ல வந்து ப்ரீவியஸ் ஸ்லைட்ல வந்து அந்த ரெப்ரசன்டேஷனை இது பண்ணல. லெட்ஸ் செக் பண்ணி பார்ப்போமா அது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது. நான் 100ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன். லெட்ஸ் see, just quit this. சரியா? இந்த இன்டீஜர் இருக்குல்ல, இந்த இன்ட்ல வந்து ஒரு 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 வித்து இருக்கு. நீ வந்து என்ன பைட் அரே வேணா நீ கொடுக்கலாம். சரியா? அதாவது பைட்ஸ். அதாவது இப்போ நான் வந்து எப்படி சொல்றது, இப்போ நான் ஒரு பைட் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ 100 அப்படின்னு கொடுத்தேன்னா இது திருப்பி வந்து 100 தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். இது வந்து 100ன்னு எடுத்துக்கும். இப்போ நீ இது பைட் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லணும்னா யூ ஹேவ் டு சே 0B அப்படின்னு சொல்லிட்டு 100 அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ நான் 100 தானே கண்டுபிடிச்சேன். தட்ஸ் கரெக்டா? 4 டு த பேஸ் 10 வந்து நான் வந்து என்னன்னு பண்ணேன், 100 டு த பேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன். இது வேலிடா, நான் கண்டுபிடிச்சது கரெக்டா அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், இன்ட் இது வந்து 0B அப்படின்னு நான் போட்டேன்னா நான் கொடுக்குற இந்த 100ங்கிறது 100 கிடையாது, பைட். அதாவது ஒன்று பிட். பைட் 8 பிட்டு சேர்ந்தா ஒரு பைட்டுன்னு சொல்லுவாங்க. இது தெரியுமா? ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்திக்கிறேன். 8 பிட்டு சேர்ந்தா ஒரு பைட்ல 8 பிட்டு இருக்கும். 1 1 2 3 4
5 6 7 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து 8 பிட் இருக்கு. இது ஒரு இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு இதை வந்து பிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல் இதை வந்து பைட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபுல் இதை வந்து பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் இதை வந்து இது வந்து பிட். இது ஒரு இதை வந்து பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு இதை வந்து பிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல் என்டையர் இதை வந்து பைட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பிட், அதாவது பைட்ஸ்னா பிட் பிட்டா பாரு. ஃபர்ஸ்ட் வந்து 1ங்கிறது ஒரு பிட்டு, 2ங்கிறது ஐ மீன் 0ங்கிறது இன்னொரு பிட்டு, இன்னொரு 0ங்கிறது இன்னொரு பிட்டு. ஓகே, இப்போ நான் இது வந்து என்ன பேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிஃபைன் பண்ணணும். பேஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா நான் இங்க வந்து என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து 2 அப்படிங்கிற பேஸுக்கு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இன்ட் பேஸ் டு த 2 அப்படின்னு போட்டீங்கன்னா சாரி ஓகே, இப்போ பாருங்க என்ன ஆன்சர் வருது தெரியுதா? இன்ட் நான் வந்து ஆக்சுவலி நீங்க என்க்ளோஸ் பண்ணோம், கோட்ஸ்ல என்க்ளோஸ் பண்ணோம். பிட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பைட்ஸ் வந்து எப்பயுமே வந்து கோட்ஸ்ல என்க்ளோஸ் பண்ணோம். 0 அப்படின்னு இருக்குன்னா பேஸ் டு த 2 பண்ணேன்னா ஓகே. இப்போ 5க்கு ட்ரை பண்ணுவோமா? 5 ட்ரை பண்ணுவோமா? இட்ஸ் இது இது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதா எடுத்துக்கோங்க. வேற எனி வாண்ட் இல்லைன்னா நான் இங்கேயே பண்றேன். ஓகே ஃபைன். 5க்கு பண்ணுவோமா? 5ன்ற ஒரு நம்பர் இருக்கு. டூ நெக்ஸ்ட் சைஸ். ஓகே 5 அப்படின்ற நம்பர் இருக்கு. இந்த 5க்கு வந்து அகைன் ஐ ஹேவ் டு டூ பிரைம் ஃபேக்டரேஷன். அதாவது பிரைம் ஃபேக்டரேஷன்ல ஃபேக்டரைஸ் பண்றேன். நான் 2ஆல ஃபேக்டரைஸ் பண்றேன். ஸோ 2 ஐ வில் கெட் ரிசல்ட் 1ன்னு சொல்லிட்டு நான் ரிசல்ட் எடுப்பேன். அகைன் 2ஆல பண்றேன். இஃப் 2 ones are 2, that give you a remainder 0. So again I have 1. Multiply 2 zeros are 0. 0 you'll get a 1 as a result. ஸோ இப்போ நான் எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். யூ ஹாவ் டு ரீட் இன் டவுன் டு டாப், அதாவது டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், ரெண்டு அப்ரோச் இருக்கு. அதுல பாட்டம் டு டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கீழே இருந்து மேலே படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 5 டு த பேஸ் 10 என்னன்னா 1 0 1 டு த பேஸ் 2. டெஸ்ட் பண்ணுவோமா? கமெண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கோங்க. உங்க கமெண்ட் ப்ராம்ப்ட்ல இன்ட் 0 bytes of 101 quotes base equal to 2. 5 வந்துருச்சா? ஓகே, ஸோ இஸ் தேர் எனி டவுட்? ஸ்டாப் பண்ணுமா, ஏதாவது ஹோல்டு பண்ணுமா? யூ சி எனி டிஃபரன்ஸ்? இது இந்த பைத்தான் நான் படிச்ச அரைச்ச மாவா? இதெல்லாம் அரைச்ச மாவு மாதிரி இருக்கா? நீங்க ஸ்கூல்ல அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, அதெல்லாம் ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அண்டர் கிராட்ஸ்ல படிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் புரிஞ்சிருக்கும். தட்ஸ் வை நான் இதெல்லாம் ஏன் எம்பசைஸ் பண்றேன் அப்படின்னா, சம் ஆஃப் யூ ஆஸ்ட் நீங்க வந்து எனக்கு பைத்தான் ஸ்கிராச்ல இருந்து சொல்லுங்க அப்படின்னு. இட்ஸ் நாட் பைத்தான் ஸ்கிராச்ல இருந்து எடுக்கல, கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது ஆக்சுவலி ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வந்து ஒரு 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 உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பைத்தானா இருந்தாலும் சரி, சி பிளஸ் பிளஸ் சரி, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருந்தாலும் சரி, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்படி ஒரு கம்ப்யூட்டர் படிக்கும், என்ன மாதிரி வாங்கும் அப்படிங்கிறது ஒரு நோஷன். Okay, I hope you understand. I just wait for one more 30 seconds. The screenshot is வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, we can move on to the next. இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸ் வந்து 2 தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். யாராருக்கு தோணுச்சாது இந்த பேஸ் வந்து ஏன் 2 தான் இருக்கணுமா, வேற எதுவும் இருக்காதா அப்படின்னு கேட்கலாம். திஸ் பேஸ் கேன் பி எனிதிங். அதாவது இங்கேயும் இந்த பேஸ் இப்படி தான் இருக்கணும்னு இல்லை. நான் கிளியர் பண்றேன். there is a base. ஆக்சுவலி பேஸ் எப்படி இருக்குன்னா, என்ன மாதிரி ஃபிகர்ஸ் இருக்கும்னா, ஆக்சுவலி 2 இருக்கும், 4 8 16 10 இதில் சேர்த்துக்கோங்க. 10 இஸ் அ டெசிமல். ஓகேவா? ஸோ இதை வந்து பைனரின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பைனரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை வந்து டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தான் யூ கேன் சே குவாட் ஆர், நான் சொல்றேன் இது என்ன, சாரி 4 வந்து குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா யூ கேன் ஜஸ்ட் ஓகே லீவ் 4 பை நோ. இப்போதைக்கு லீவ் 4 விட்டுருங்க. ஜஸ்ட் நான் சொல்றேன் அது ஏன்னு. 8 வந்து ஆக்டான்னு சொல்லுவாங்க. சரியா? ஆக்டல் சொல்லுவாங்க. இது ஹெக்ஸான்னு சொல்லுவாங்க. 16 வந்து ஹெக்ஸான்னு சொல்லுவாங்க. சரியா?
ஏன் இதெல்லாம் இந்த வேல்யூஸ்ல இருக்கு? நீங்க வந்து என்னைக்காவது மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வாங்குறீங்கல்ல, ஸ்டோரேஜ் செக் பண்றீங்களா? ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும்னா 2 to the power of n தான் இருக்கும் எப்பயுமே. யூ ஜஸ்ட் நீங்க எப்படி வேணா பாருங்க. ஸ்டோரேஜ் வந்து எப்படி வேணா ஸ்கேல் அப் ஆகலாம். 2 GB, ஃபர்ஸ்ட் 2 GB இருந்துச்சு, அப்புறம் 4 GB, அப்புறம் 8 GB, அப்புறம் 16 GB ரோம், அப்புறம் 32 GB, 32, அடுத்து 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அடுத்து 128, இப்படி தான் போகும். இது வந்து எப்படின்னா 2 to the power of n, 1, 2, 3, 4, 5. இந்த இந்த n வேல்யூ பொறுத்து, ஐ மீன் 2. இந்த 2 ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. நீங்க வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவங்க யாரா இருக்கீங்க, ப்ராபபிலிட்டி படிச்சவங்க யாரா இருக்கீங்கன்னா யூ கேன் சே, அதாவது இந்த இந்த ப்ராபபிலிட்டி பண்ணும்போது டோட்டல் சான்சஸ், சாம்பிள் ஸ்பேஸ், இதெல்லாம் வந்து நீங்க வந்து யூ கால்குலேட்டட் பைனரி. கம்ப்யூட்டருக்கு வந்து 0s and 1s மட்டும் தான் தெரியும். அதனால தான் எல்லாத்துலேயுமே 2 to the பேஸ்ல இருக்கு. 2 to the base n அப்படின்ற, சாரி 2 to the power of n, பேஸ் கிடையாது, சாரி தப்பா சொல்லிட்டேன். 2 to the power of n அப்படின்னு இருக்கும் போதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ், ஃபோனில் ஸ்டோரேஜாலும் சரி, கம்ப்யூட்டரில் ஸ்டோரேஜ்னாலும் சரி, யூ ஆர் கெட்டிங் லைக் தட். அண்ட் அகெயின் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸர் பற்றிலாம் படிச்சிருக்கீங்களா? மைக்ரோ ப்ராசஸர் கோர், இவ்வளோ கோர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டுவல் கோர், ஆக்டா கோர், இதுவும் இதே கணக்கு தான். 2 to the power of n தான். குவாட் கோர்னு சொல்லுவாங்க, 4 கோர் தான் இருக்கும். கோர் வந்து 4 கோர், எப்படி சொல்றது, டுவல் கோர்னா இப்படி 2 இருக்கும். ஆக்டா கோர்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் 8 இருக்கும். ஸோ நான் ட்ரா பண்ண விரும்பல. ஸோ அதே தான். டுவல் கோர், குவாட் கோர், ஆக்டா கோர், இந்த மாதிரி தான் சொல்றாங்க. கோர் எத்தனை கோர், அதாவது ஒரு ப்ராசஸரை வந்து பிரிச்சிருப்பாங்க உள்ள. ஒன்னொன்னையும் வந்து ஒரு கோரா பிரிச்சா அந்த ஒரு கோர் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து பண்ணும். நிறைய கோர் இருக்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா யூ ஹேவ் அ டெடிகேட்டட் கோர். ஒரு விஷயத்துக்கு கிராஃபிக்கல் பண்ணதுக்குன்னா ஒரு கோர் வந்து கிராஃபிக்கல்ஸ் மட்டும் பார்க்கும், கம்ப்யூட்டேஷன் ஒரு கோர் பார்க்கும். ஸோ அதனால தான் இந்த கோர் வந்து ஜாஸ்தி ஆகும்போது யூ வில் கெட் மோர் பர்ஃபார்மன்ஸ். அந்த கோரோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டுவல் கோர், ஆக்டா கோர், இந்த மாதிரி பேஸ் 2 வந்து நம்பரை வச்சு அதோட எக்ஸ்போனென்ஷியல் 2 to the exponential of n அப்படிங்கிற கணக்கில் தான் போகும். ஓகே, கேன் ஜஸ்ட் மூவ் டு த நெக்ஸ்ட். ஓகே, டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. யூ ஹேவ் டு, இது ஆக்சுவலி உங்க பிபிடி ஸ்லைடு, காலேஜ் பிபிடி ஸ்லைட் மாதிரி கிடையாது, பட் யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். டோக்கன்ஸ் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அந்த கோடை எழுதியிருந்தேன். டெஸ்க்டாப் பைத்தான் ஆப் ஓப்பன். ஓகே, இது என்னோட பைத்தான் கோட், சரியா? இது என்னோட பைத்தான் கோட். இந்த கோட்ல எல்லாத்துலயுமே இந்த டோக்கன்ஸ் இருக்கும். இந்த டோக்கன், ஒரு டோக்கன் இல்லாம, டோக்கன்ஸே இல்லாம யூ கேன் நாட் ரைட் அ ப்ரோக்ராம். எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, அந்த ப்ரோக்ராம்ல இந்த டோக்கன்ஸ் நான் மென்ஷன் பண்ண 6மே இருக்கும். கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே 6 இருக்கும். நான் ப்ரூவ் பண்ணிட்டா. இப்போ வந்து இந்த சிஸ், இந்த எப்படி சொல்றது, ட்ரை அப்படின்னு சொல்றோம் பாத்தியா, இந்த ட்ரை வந்து கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரை ஐ ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், கீவேர்ட்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்னன்னு சொல்றேன். இந்த வேரியபிள்ஸ்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேரியபிள்னா என்ன, ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு வேரியபிள். நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல a = 10 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த இடத்துல a அப்படிங்கிறது வந்து வேரியபிள். பட் அந்த வேரியபிள்ஸ் யூ ஹேவ், இன்னைக்கு வேரியபிள் செஷன் இருக்கு. வேரியபிள்ஸ் வந்து கரெக்டாக சொல்லணும். வேரியபிள்னா என்ன அப்படிங்கிறத நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போதைக்கு வேரியபிள்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த வேரியபிள்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, ஐடென்டிஃபைன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன், லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, இந்த லிங்க் என்னது, இந்த நான் கொடுக்குற இன்புட் லிங்கை ஸ்டோர் பண்ற ஒரு வேரியபிள். ஸோ ஐ ஹேவ் அ வேரியபிள் இன் மை கோட். ஸோ டோக்கன்ல ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, அடுத்து கீவேர்ட். கீவேர்ட்ல இந்த ட்ரை, எக்ஸெப்ட், இப்படி 2 இருக்குல்ல, இது ஒரு கீவேர்ட். இது எல்லாமே கீவேர்ட் தான். ட்ரை இஸ் எ கீவேர்ட், எக்ஸெப்ட் இஸ் எ கீவேர்ட். ஓகே, ஸோ கீவேர்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து லிட்ரல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லிட்ரல்ஸ் யூ ஹேவ், நான் லிட்ரல்ஸ் அடுத்த இது நான் சொல்றேன். லிட்ரல்ஸ்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அதோட வேல்யூ வந்து மாறாது, யூ கேனாட் சேஞ்ச். என்டர் இ அப்படின்னு இருக்குன்னா ஈயோட வேல்யூ மாற்ற முடியாது. இ தான், இ ஆல்பபெட்டிக்கல் இ இஸ் இ. யூ கேன் ஹேவ் அ ஸ்மால் இ, பட் இது 2 தான் இருக்கும் ஒரு உலகத்துல. இ அப்படின்னு எடுத்தீங்கன்னா இ இஸ் இ அண்ட் இ, ஸ்மால் இ இஸ் ஸ்மால் இ. ஸோ அதை வந்து உங்களால் மாற்ற முடியாது. ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, லிட்ரல்ஸ் ஆல்சோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டீலிமிட்டர்ஸ், அதாவது பங்க்சுவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இதெல்லாமே கைண்ட் ஆஃப் பங்க்சுவேட்டர்ஸ். காலன், செமிகாலன், ஐஃபன், இது எல்லாமே வந்து டீலிமிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் கமெண்ட்ஸ், இது கமெண்ட்ஸ். இது கமெண்ட்ஸுங்கிறது பைத்தான்ல ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அந்த கமெண்ட்ல நீங்க என்ன பண்ணாலும் இது எக்ஸிக்யூட் ஆகாது. அதாவது ஹேஷ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் ஒரு பைத்தான்ல
பைத்தான்ல go to your command prompt star hello அப்படின்னு போட்டால் ஒன்றுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா அது கமெண்ட்னா நான் ஏன் எழுதியிருக்கேன், இதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதாவது உங்க ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்றது. இப்போ நான் இது கீழே வந்து நான் போட்டுக்கலாம், திஸ் இஸ் அ யூடியூப் டவுன்லோடர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா this will be considered as a comment. இது இந்த லைனை வந்து தொட்டு கூட பார்க்காது இந்த இன்டர்பிரட்டர். இந்த ஆஸ்டிக்கை பார்த்தோன்னே சரி இது ஏதோ கமெண்ட் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும், எக்ஸிக்யூஷனே ஆகாது. ஓகே, ஸோ கமெண்ட்டும் நான் எழுதிட்டேன் அண்ட் ஒயிட் ஸ்பேசஸ். ஓகேவா, இதெல்லாம் ஒயிட் ஸ்பேசஸ். இந்த ஒயிட் ஸ்பேசஸ்க்கு பைத்தான்ல ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு கால்ட் இண்டென்டேஷன். இந்த இண்டென்டேஷனை பத்தி நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்டே வந்து அந்த இதுல சொன்னேன். இந்த இண்டென்டேஷன் பத்தி நான் சொன்னேன். பியூட்டிஃபுல் இஸ் பெட்டர் தென் அக்லி அப்படிங்கிற ஒரு ஜென் வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் அது அப்படின்னு சொல்றாங்கன்னா, பிகாஸ் நான் இது ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கா, ப்ரோக்ராம் பார்த்தாலே தெரியுதா பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஐ கேனாட் இப்போ நான் இந்த லிங்கை தூக்கி இங்க போட்டேன்னு எப்படி சொல்றது, இட் ஸ்டில் ஒர்க். இப்போ நான் இதை தூக்கி இங்க இது பக்கத்துல போட்டேன்னா ரன் ஆகுது, இண்டென்டேஷன் எரர் காட்டும். இல்ல நான் இந்த இதெல்லாம் பண்ணல, இந்த லிங்க் ஒரு ஜஸ்ட் ஒரு பேக் அடிச்சு இதுக்கு இமீடியட் லைன்லேயே நான் எழுதினாலுமே வந்து எனக்கு எரர் அடிச்சிடும். ஸோ இது ஒரு பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து எப்பயுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த பியூட்டிஃபுல்லை வந்து எப்பயுமே வந்து கோட் எழுதும் போது கருத்தில் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இண்டென்டேஷன் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த நீ கோட் பியூட்டிஃபுல்லாக எழுதலை அப்படின்னா உனக்கு வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ by default you are under a compulsion to write a code in a beautiful format, that is structured formatல நீ எழுதுனாதான் உனக்கு வந்து கோட் வந்து படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அண்ட் தென் உன்னோட எக்ஸிக்யூஷனும் கம்பைல் ஆகும், கரெக்டா இருக்கும். ஸோ இதுல ரெண்டு விஷயம் வந்து அதுலேயே சாட்டிஸ்ஃபை ஆகிடும். பியூட்டிஃபுல் இஸ் பெட்டர் தென் அக்லி அண்ட் தென் ரீடபிலிட்டி கவுண்ட்ஸ். நீ எழுதுறது வந்து ரீடபிலிட்டி வந்து ஆட் ஆகும். நீ எழுதுற கோட் எல்லாமே ஈஸியா ரீட் பண்ணலாம் பிகாஸ் திஸ் ஹேஸ் அ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இது கீழே வருது. இஃப் யூ ஹேவ் ஆல் திஸ் ஆஃப்டர் த டெஃப் அப்படின்னு இருந்தா இது வந்து இது எல்லாமே வந்து இது இந்த ஃபங்க்ஷன் கீழே வர ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால இன்ஃபர் பண்ணிக்க முடியும். திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் பைத்தான். ஓகே, நான் மூவ் ஃபார்வர்ட் ஆக டிவியேட் ஆக விரும்பல. ஓகேவா, இப்போ டோக்கன்ஸ் புரிஞ்சுதா? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் டோக்கன்ஸ். இது ஐ கேன் ஷேர் த ஸ்லைடு, பட் அந்த ஸ்லைட்ல ஒன்றும் பெருசாக இருக்காது. யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எடுத்துக்கோங்க ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். பட் இதெல்லாமே வந்து நான் வந்து புதுசு இல்லை ஆக்சுவலி. உங்களுக்கு நிறைய பேர் புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் இது வந்து நீங்கள் எந்த காமன் கீக் ஃபார் கீக்ஸ் அப்படி இல்லைன்னா டுட்டோரியல்ஸ் பாயிண்ட், டியூட்டர்ஸ் பாயிண்ட், இந்த மாதிரி என்ன மாதிரி வெப்சைட் போனாலும் ஒரு பைத்தான்ல இருக்கிற டோக்கன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வரும். ஓகே ஓகே, இப்போ இது என்னென்ன அப்படிங்கிறது இன்டெப்தா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வி ஹேவ் ஓகே, வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். 9:30 இட்ஸ் ஆல்ரெடி. ஓகே, புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? am I running? Let's get a kind of acknowledgement. புரியுதா? புரியுதுண்ணா. Okay, no issues. I just move on to the next. Okay, இப்போ இந்த ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பெருசாக பார்க்க வேணாம். பிகாஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பைத்தானில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லிட்டேன். இந்த ஐடென்டிஃபையர்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ வேரியபிள்ஸ். பட் நான் இதை டீப்பாக கவர் பண்ணோம். வேரியபிள்ஸ் இஸ் நாட் an easiest thing in any programming languages. வேரியபிள்ஸ் இஸ் சம்திங் தட் அசோசியேட் வித், அதாவது ஒரு வேரியபிள்ஸ் எதோட அசோசியேட் ஆகும்னா உங்கள் கம்ப்யூட்டர் மெமரியோட அசோசியேட் ஆகும். நீங்கள் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா தட் வேல்யூ வில் பி ஸ்டோர்ட் இன் யுவர் கம்ப்யூட்டர். உங்கள் கம்ப்யூட்டர் மெமரி, மெயின் மெமரியில் ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு இன்டர்மீடியட் இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் வந்து நான் இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து பெருசாக எக்ஸ்பிளைன், அதாவது வேரியபிள்ஸ்னா என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி இப்போ இல்லை. பிகாஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கேன். a equal to 10 அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள், யூ கேன் ஜஸ்ட் கிளாரிஃபை வாட் இஸ் அ வேரியபிள்ஸ். இப்போதைக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஜஸ்ட் கவர் இந்த செஷனோட லாஸ்ட் வந்து வேரியபிள். நான் வேரியபிள்ஸ் வந்து நான் இப்போ கவர் பண்ணுறேன். ஓகே, கீவேர்ட்ஸ் அப்படின்னா ஒரு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படி எடுத்தாலும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு சில வேர்ட்ஸ், அதாவது இப்போ இதில் வந்து ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கு. ட்ரை இஸ் அ நார்மல் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஒரு வேர்டு தான், சரியா? ட்ரைனா என்ன, முயற்சி அப்படின்னு. எக்ஸப்ட்னா யூ ஜஸ்ட் விதி விலக்குன்னு சொல்லுவாங்களா, எனக்கு கரெக்ட்? அதாவது விலக்கு, ஐ மீன் எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அது வந்து எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் ஆல் லைக் காமன் வேர்ட்ஸ், நமக்கு வந்து புரியிற மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் தான். இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் சரி, ஒரு சில வேர்ட்ஸ் வந்து யூ கேன் நாட் யூஸ் ஃபார் அ வேரியபிள். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து a equal to 10 கொடுத்தேன்ல, ட்ரை equal to 10 கொடுக்குறேன். என்ன வருது?
கெட் அன் எரர். ஆக்சுவலி ட்ரை அப்படிங்கிற வேரியபிள் வந்து எக்ஸ்பெக்டடா கோலன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அது என்ன நினைச்சிச்சு, ட்ரை வந்து ட்ரை ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நினைச்சிச்சு. நான் இங்க ட்ரைக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு கோலன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த ட்ரைங்கிறத வந்து ஒரு ஒரு கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட் பைத்தன் எழுதும். இதே நான் இந்த ட்ரை கொடுக்குறேன், ஐ டோன்ட் கெட் எனி எரர். ட்ரை இந்த ட்ரைக்கு வந்து எரர் எதுவும் வராது. ஏன்னா பைத்தான் இஸ் first thing I have to say is case sensitive. நோட் பண்ணிக்கோங்க. பைத்தான் இஸ் a case sensitive லாங்குவேஜ். அப்பர் கேஸ், லோ கேஸ் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, கேஸ் வந்து டிஃபரெண்ட் இருக்கு பைத்தான்ல. ஸோ இஃப் யூ இப்போ ஸ்பெஷல் அர்த்தம் இருக்கு, நீ வந்து அதை வேரியபிள் கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ அந்த கீவேர்டு வந்து அதாவது ப்ரோக்ராம்ல யூஸ் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி சொல்றதுக்கு அர்த்தம். ஓகே, இப்போ என்னெல்லாம் கீவேர்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஜஸ்ட் இம்போர்ட் கீவேர்ட். இம்போர்ட் கீவேர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் அந்த 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 பர்டிகுலர் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ print டாட் கேடபிள்யூ அப்படி கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் அ லிஸ்ட். கீவேர்ட் டாட் கேடபிள்யூ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தான்ல என்னென்ன கீவேர்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் கீவேர்டு அப்படின்னு அர்த்தம். மீனிங் வேற வேற மாதிரி. கம்பைலருக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டா வந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இதுதான் இந்த மாதிரி வேர்டுக்குலாம் வந்து ஒரு அர்த்தம் இருக்கு, அந்த அர்த்தத்தை புரிஞ்சு வச்சுக்கோ. எப்பெல்லாம் கோட்ல இந்த மாதிரி வேர்டு வருதோ அப்போ நீ புரிஞ்சு அர்த்தத்தை வந்து ஆல் கீவேர்ட் வந்து சொல்றது எனக்கு வந்து இதெல்லாம் தெரியல, சரியா? இது வந்து எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் கோ. இப்போ நான் வந்து ஒரு வேர்டு வந்து கீவேர்டா, இப்போ நான் வந்து நான் வந்து முதல்ல ப்ரோக்ராமிங் வரேன். நான் வந்து இப்போ வந்து ஈல்டு அப்படிங்கிற இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணணும், சரியா? இப்போ ஈல்டு ஏதாவது ஈல்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேரியபிள் நான் வந்து பண்ண எக்ஸாம்பிள் நான் வந்து கொஞ்சம் அடம் பிடிக்கிறேன். எனக்கு என் வேரியபிள் வந்து ஈல்டு அப்படின்ற பேர்ல தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அடம் பிடிக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வெதர் த ஈல்டு இஸ் ஆல்ரெடி ரிசர்வ்டு வேர்ட். அது ஏற்கனவே ரிசர்வ்டு வேர்டா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நான் என்ன பண்றேன், கீவேர்ட் டாட் இஸ் கீவேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈல்டு நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா, சாரி கோட்ஸ்ல கொடுத்ததுனால கரெக்ட். இதுல ஒரு சின்ன ஒரு சின்ன நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஃபைண்ட் இட். ஃபால்ஸ்னு வந்துருச்சு. என்ன பண்ணியிருக்கேன்னா இயர் ஐ ஹாவ் ஐஇ ஒய்ஐஇ நான் என்ன பண்ணிட்டேன், இஐ பை மிஸ்டேக் கொடுத்துட்டேன். பை மிஸ்டேக் கொடுத்தா ஃபால்ஸ்னு வந்துருச்சு. சரி, அதே கொடுக்குறேன். ட்ரூன்னு வந்துருச்சா? ஸோ டு ஃபைண்ட் எனி வேர்டு தட் அது வந்து கீவேர்டா அப்படின்னா யூ கேன் யூஸ் கீவேர்ட் மாடியூல். அதாவது இது மாடியூல்னு சொல்லுவாங்க. இம்போர்ட் கீவேர்ட் பண்ணியிருக்கீங்களா, கீவேர்ட் டாட் இஸ் கீவேர்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லும். ஓகேவா? அகைன் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸுமே கீவேர்டு தான் இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸுமே கீவேர்டு தான். ஸோ யூ கேனாட் அசைன் அ வேல்யூ ட்ரூ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அசைன் ஆகாது. cannot assign to true அப்படின்னு சொல்லிட்டு வரும். syntax error, cannot assign to true அப்படின்னு வரும். இதே சின்ன ட்ரூ யூஸ் சின்ன டி யூஸ் பண்ணி ட்ரூ ஈக்குவல் டு 10 கொடுத்தோம்னா அசைன் ஆகிடும்.
பிகாஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, கிளியர்? நான் சொல்றதெல்லாம் கிளியரா? அண்ட் யூ ஹாவ் டு நோட், இது எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பைத்தான்ல இருக்க கீவேர்டு இது எல்லாமே வந்து யூ வில் கம் அக்ராஸ் உங்க நீங்க ப்ரோக்ராமிங் அடுத்தடுத்து அட்வான்ஸா கோட் பண்ண யூ வில் கம் அக்ராஸ் ஆல் தீஸ் கீவேர்ட்ஸ். ஈச் கீவேர்ட் ஹேவ் சம் ஸ்பெஷல் மீனிங். ஓகே, ஸோ கீவேர்ட்ஸ், தட்ஸ் ஆல் அபவுட் கீவேர்ட்ஸ். ஐ ஜஸ்ட் கம் டு லிட்ரல்ஸ். ஓகே, கீவேர்ட்ஸ் முடிச்சிட்டேன். லிட்ரல்ஸ். ஓகே, லிட்ரல்ஸ் அப்படின்னா யூ ஹேவ் பேசிக்லி 5 லிட்ரல்ஸ் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நியூமெரிக்கல் லிட்ரல்ஸ், ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ், பூலியன் லிட்ரல்ஸ், பைட் லிட்ரல்ஸ், நன் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்ரல்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் இப்போ இந்த 42 அப்படின்னு போட்டிருக்கேன்ல ஒரு ப்ரோக்ராம், இந்த இதுல போடுங்க. இந்த கோட்ல பாருங்க, ஐ ஜஸ்ட் இங்க ஏதாவது நான் நம்பர்ஸ் யூஸ் பண்ணல, இந்த கோட்ல நான் நம்பர் யூஸ் பண்ணல. ஸோ அதனால வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி இன்டீஜர் லிட்ரல்ஸ் ஹியர். லிட்ரல்ஸ் என்னைக்குமே கான்ஸ்டன்ட் தான். 42 இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். 42 இஸ் 42. யூ கேனாட் சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் 42. ஓகேவா? ஏ ஈக்குவல் டு 42 இருக்கு, ஏவோட வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் 42 வேல்யூட சேஞ்ச் பண்ண முடியாது. ஏ ஈக்குவல் டு 42 கொடுத்துட்டு அடுத்த லைன்ல ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்தீங்கன்னா ஏ வந்து 10 மாறிடும். பட் 42ங்கிற வேல்யூ 42 தான். திஸ் அப்ளைஸ் ஃபார் எவ்ரி திங். ஃப்ளோட்டுக்கும் அதே தான். 1 plus 0.5 is always 1.05. ஸோ அதுக்கு வந்து வேல்யூ மாறாது. அகைன் திஸ் அப்ளைஸ் டு அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ நியூமரிக்கல் லிட்ரல்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான்ல சொல்றாங்க. அடுத்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். the same mechanism applies for string also. So enter the link அப்படின்னா enter அப்படிங்கிற ஒரு கேரக்டருமே ENTR, it's a kind of constant. நீங்க என்னங்கிறது யூனிவர்சலி டிக்ளேர்ட் ஆர் டிஃபைன்ட் ஆல்பபெட், அதை வந்து உங்களால் மாற்ற முடியாது. ஸோ திஸ் இஸ் யூ ஆல்வேஸ் கால் as ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். இது வந்து ரா ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஐ ஜஸ்ட் கம் பேக். இதை நீங்க நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் எதெல்லாம் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் அது ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. யூ கேன் ஜஸ்ட் ரிமைண்ட் மீ அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன். ஓகே, ரா ஸ்ட்ரிங் நீங்க இப்போ உங்களுக்கு சொல்றது சூட்டபிளா இருக்குமான்னு தெரியாது. யூ ஹேவ் அ செஷன் இன் ஃபைல் ஹேண்ட்லிங். ஃபைல் ஹேண்ட்லிங் சொல்லிட்டு உங்க ரோட் மேப்ல பாத்தீங்கன்னா 6வது நாளோ 5வது நாளோ ஃபைல் ஹேண்ட்லிங் இருக்கும். ஃபைல் ஹேண்ட்லிங்ல இந்த ரா ஸ்ட்ரிங் வந்து ஏன் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யூ கேட்டுருந்தோம். பூலியன் இப்போ பார்த்தோமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமா, பூலியன் வேல்யூ பார்த்தோமா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குல்ல, இது வந்து எதை ரிசம்பிள் பண்ணுது? This true or false resembles what? True and you have false. This resembles what? 2 இருக்கா? நான் ஏற்கனவே 2 இருக்கு அப்படின்னு ஒன்று சொன்னேன். என்னது? 0 and 1. இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது அப்ளை ஆகும். 1 stands for 0. Binary. I'm sorry. டவுட்டா? யாரும் பேசுற மாதிரி இருந்துச்சு. சரி, ஃபைன். ஓகே, இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல 1 stands for true, 0 stands for false. ஸோ இதை ரிசம்பிள் பண்ணுது. ஸோ 1 if you get somewhere in the program, இதை நான் ப்ரூவ் பண்றேன். ட்ரூ equal to 1 என்ன சொல்லுது? அதாவது equal to அப்படின்னா இதுவும் ஒன்னா, ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஒன்னா அப்படிங்கிற சொல்றேன். 1 equal to 1 அப்படின்னா ட்ரூ வரும். 1 ஒன்னா ஆமானா ஆமா 1 ரைட் ஹேண்ட் சைடு LHS is equal to RHS. ஸோ இங்கே LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ட்ரூ இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் 1 இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் ட்ரூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 1. ஓகேவா? ஸோ திஸ் ட்ரூ இஸ் நோன் as 1 and false is stands for 0. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேர் இஸ் அன் ஆப்ரேஷன். இதில் ஒன்று இருக்கு. யூ ஆல்சோ ஹேவ் அ செஷன் கால்டு ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் செஷன் இருக்கு. பட் ஐ ஜஸ்ட் வாக் யூ த்ரூ சம் பேசிக்ஸ் ஆஃப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் 5 minutes. எப்படின்னா ட்ரூத் டேபிள் படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல. ட்ரூத் டேபிள் இஃப் யூ ஹேவ் எனி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ தட் இஃப் ஐ ஹேவ் 0 1 அப்படின்னா 0 and 1 இது வந்து ஆர் கேட்னு வச்சுக்கோங்க. ஆர் மீன்ஸ் எனி அப்படி, இது ரெண்டுல ஏதா ஒன்று இருந்தா அப்படின்ற மாதிரி. ஸோ ஆர் ஆல்வேஸ் வெயிட்ஸ் 1. ஆர் பொறுத்த வரைக்கும் 1க்கு தான். வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. ஓ புரியுதா? இப்போ கேக்குதா? ஓகே ஃபைன். இப்போ ஆர் அப்படின்ற டேபிள்ல பாத்தீங்கன்னா இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் வெயிட்டேஜ் ஃபார் 1. இதை நீங்க வந்து ஒரு
ஆக்சுவலி இது இப்படி பண்ணக்கூடாது, பட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ளஸ் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். 0 + 1 ஆல்வேஸ் கிவ்ஸ் 1, 0 + 0 ஆல்வேஸ் கிவ்ஸ் 0, 1 + 0 ஆல்வேஸ் கிவ் 1, 1 + 1 2ன்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் ஆல்வேஸ் கிவ் ஒயிட். ரெண்டுமே 1 அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அகெயின் 1. ஸோ இதுதான் வந்து இதோட ஆரோட ட்ரூத் டேபிள். இது சேம் அண்ட் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், யூ கேன் ஜஸ்ட் யூஸ் மல்டிப்ளிகேஷன் ஹியர். இப்படி ஆக்சுவலி படிக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். இது வந்து யூ ஷுட் நாட் டூ திஸ். இது ஆக்சுவலி ட்ரூத் டேபிள்னா ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் பார்க்கணும். ஓகே, ஸோ 0 and 1 அப்படின்னா நான் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். 0 and 1 is always 0. ஓகே, 0 and 0 0, 1 and 0 is always 0, 1 into 1 1. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது அந்த லாஜிக் வந்து அப்ளை ஆகும், இந்த மல்டிப்ளை பண்ண லாஜிக். பட் யூ ஷுட் நாட் லேர்ன் தட் திஸ் வே. ஸோ ஆண்டோட இது வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்னா இப்படி மெமரைஸ் பண்ணிக்கலாம். பட் இதுதான் ஆக்சுவலி இது ஆரோட அவுட்புட்டு, இது ஆண்டோட அவுட்புட்டு. சரியா? ஸோ திஸ் அப்ளைஸ் அ லாட் இன் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் கூட இது அப்ளை ஆகும். ட்ரூத் டேபிள் வச்சு பெரிய ப்ராப்ளமே இருக்கு. ஸோ ட்ரூத் டேபிள் இஸ் வெரி குரூஷியல். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட இது. இப்போ வந்து உங்களுக்கு நான் சின்ன குவிஸ் கொடுக்குறேன். சால்வ் திஸ், ட்ரை டு சால்வ். ஓகே, இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இப்போ நான் சொல்லிட்டேன் ட்ரூக்கு என்ன, ஃபால்ஸ்க்கு என்னன்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட் சால்வ் திஸ். இது என்ன, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? you need not to confuse with print எல்லாம் பார்க்க வேணாம். ஜஸ்ட் நான் சொன்ன இந்த ஆப்ரேஷன், இப்போ நான் சொன்ன ஆர் நான் எப்படி பார்க்கணும்னு சொன்னேன். எத்தனை பேர் இதுக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ட்ரூ ப்ரோ. பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்களா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல? பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்களா? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதனால ப்ரோ அந்த 1 and 0 பத்தி சொல்லலாம்ல ப்ரோ. 1 + 0 னா 1 and 1 into 1 னா 1. So 1 into 1 னா 1. So 2. சாரி, ட்ரூத் டேபிள் நானே இங்க வச்சிருக்கேன், தெரியாம மறந்துட்டேன். என்ன சொன்னீங்க? 1 இது சரி. நான் ஃபில் பண்றேன், இந்த பொசிஷன்லாம் ஃபில் பண்றேன். ட்ரூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 1, 1 ஆர், ஃபால்ஸ்ல 0 அகைன், and okay, and again I have true, again I have r 1. okay, இதுதான் வந்தது. okay, how you are saying this as true? எப்படி நீ ட்ரூ சொல்றீங்க? So 1 and 1 வந்து லாஸ்ட் क्वेश्चन. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ ஆர் ட்ரூ, இதுக்கு வந்து ஆன்சர் என்ன? ட்ரூன்னு சொன்னீங்க. எப்படி? ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் வந்து ஆம்பிகஸாக இருக்கும். ஏன்னா ஐ டென்ட் யூஸ் எனி பிரேசஸ் ஹியர். ஸோ இந்த பிரேசஸ் அப்படிலாம் கொடுக்காத போது யூ ஹாவ் அ கான்செப்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் கால்டு பாட்மாஸ். படிச்சிருக்கீங்களா? பாட்மாஸ், ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் படிச்சிருக்கீங்களா மேத்தில்? ஸோ ப்ளஸ்ஸு டிவிஷன் இருக்கு. எது நான் ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணோம், எது ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணோம்? ஓகே, டிவிஷன் இஸ் சாரி. ஓகே, அக்கார்டிங் டு பாட்மாஸ் டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன் பைத்தான் ஃபார் பூலியன் வேல்யூஸ் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் ஏஓ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆண்டு தான் வரும், அண்டு அப்புறம் தான் வந்து ஆர். ஸோ ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அண்டு ஆர். இப்போ இந்த ப்ரோக்ராம் பிரேக் பண்ணுங்க, அண்ட் தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ 0 and 1 இஸ் ஆல்வேஸ் 0. இப்போ அடுத்து இங்க 1 இருக்கு. நீ இப்படி போனாலும் சரி, அப்படி போனாலும் சரி. 0 ஆர் 1 ஆர் 0 அப்படின்னு போனா 1 வரும். அகெயின் இங்க ஒரு ஆர் தூக்கி 1 ஆர் 1 போட்டேன்னா 1 வரும். ஸோ 1 தான் ரிசல்ட் வரும். ஸோ நான் 1 ஏற்கனவே 1 என்ன சொல்லியிருக்கேன்? ட்ரூன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால ட்ரூன்னு வந்துருக்கு. புரியுதா? இது இன்டர்வியூ கொஸ்டின்மா, இது இன்டர்வியூ கொஸ்டின். ப்ளீஸ் உங்க இன்டர்வியூஸ்ல இந்த மாதிரி வந்து கேட்பானுங்க. ஒண்ணுமே இருக்காது. நீங்க வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு போவீங்க, இந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர் ட்ரூ
அண்ட் ட்ரூ அப்படின்னு கேட்டு உங்களை வந்து குழப்பி விட்டு அனுப்பிச்சு விட்ருவோம். இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆப்டிடியூட்ல இருக்கும். ஸோ பேசிக்ஸ் கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா எடுத்துக்கலாம். சொல்லுங்க. சாரி, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. சென்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட் போடல தான, நம்ம போர்ட்மாஸ் ரூல் பத்தி போட்டுக்கணும் சொல்லுவீங்களா? நோ பாட் மாஸ்ல அப்ளை ஆகாது. சாரி தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் ஜஸ்ட் ஏன் சொன்னேன் அப்படின்னா, பாட் மாஸ் எப்படி நியூமரிக்கல்ஸ், அதாவது நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல பாட் மாஸ் ஒரு ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் ஃபாலோ பண்றோமோ, இந்த பூலியனுக்கு ஒரு ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன் இருக்கு. அதுதான் ஏஓ. ஃபர்ஸ்ட் அண்ட் அப்புறம் தான் ஆர். ஓகேவா? அப்படி சொல்றேன், புரியுதா? நம்ம கண்டிஷன் அண்ட் எடுக்கணும்னு சொல்றீங்க ப்ரோ. அண்ட் எடுக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அண்ட் தான் பார்க்கணும். எந்த இது இருந்தாலும் அண்ட் தான் பார்க்கணும். நான் பிராக்கெட் போட்டுருக்கேன் பாருங்க. ஓகே, இந்த ஆர் எடுத்துட்டு அண்ட் போடுங்க. என்ன ரிசல்ட் வருது? இங்க நான் ஆர் கொடுத்துருக்கேன்ல, வாட் இஃப் இங்க அண்ட் போட்டுக்கோங்க. இப்போ என்ன ரிசல்ட் வரும்னு சொல்லுங்க. என்ன ரிசல்ட்? என்ன ரிசல்ட் வருது? ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அதே ஒன் தான், ட்ரூ தான் வருதா? ட்ரூ தானா? எப்படி? ஓகே, அதே தான். ஃபர்ஸ்ட் நான் எந்த ஆண்ட் வேணா நீங்க எடுக்கலாம். இல்ல இந்த ஆண்ட் எடுத்தாலும் சரி. ஐ மீன் எப்படி சொல்றது, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டுக்குள்ள ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ல எல்லாம் கிடையாது. எந்த ஆண்ட் எடுக்கிறதுன்னு கேட்காதீங்க. யூ கேன் டேக் எனி ஆண்ட். இப்போ நான் இந்த ஆண்ட் தான் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, 1 and 1 இஸ் ஆல்வேஸ் 1. ஸோ 1 ரிசல்ட் கொடுக்கும். இந்த 1 and 0 ஆக்சுவலி. ஸோ ஐ ஹாவ் பேலன்ஸ் 1 or 0. 1 or 0 நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1 or 0 is 1. So you will get true. Correct. Okay, fine. True is a answer. Okay, உங்க பேர் நான் பார்க்கல. யார் ஆன்சர் பண்ணா? எனக்கு யார் ஆன்சர் பண்ணா? சாரி, ஆன்சர் பண்ணாதான் கேட்குறேன். ஓகே, யாரா இருந்தாலும் சரி, குடோஸ் டு தேம். சௌமியா. ஓகே, குடோஸ் சௌமியா. ஓகே, ஃபைன். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதா எடுத்துக்கோங்க. Okay, fine. We can move. Actually, we are 10 o'clock. It's we have only half an hour more. பூலியன் சொல்லிட்டேன். அடுத்து பைட்ஸ் நான் ஆக்சுவலி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்க வந்து யூ ஹேவ் ஒரு பைட்ஸ் வந்து எப்படி வந்து பார்க்கணும். திஸ் இஸ் கால்ட் பைட்ஸ். ஆக்சுவலி ஒரு பைட்ஸ் வந்து இப்படிதான். பைட்னா ஒன்னொன்னா வரும். ஃபர்ஸ்ட் பி இந்த B0 விட்டுருங்க. திஸ் இஸ் a syntax. திஸ் இஸ் a கைண்ட் ஆஃப் ஒரு சின்டாக்ஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு குறியீடு. இது வந்து ஸ்ட்ரிங் இல்லை. இப்போ நான் இந்த 0B இல்லாம வெறும் 101 கொடுத்தேன்னா ஸ்ட்ரிங்கா மாறிடும். அப்படி இல்லை அப்படின்னா 0B அப்படின்னுச்சுன்னா இது பைட் அப்படின்னு சொல்லணும். இப்போ பார்த்துக்கோ, A = 101 அப்படின்னு கொடுக்குறேன். டைப் A அப்படின்னு கொடுத்தனா வந்து திஸ் இஸ் an ஆப்ஜெக்ட் ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இதே A = 0B101. இப்போ உன்னோட டைப் ஆஃப் A கொடு. ஓகே, ஒரு நிமிஷம். ஜஸ்ட் கன்ஃபியூஸ்ட். சாரி, இது ஆக்சுவலி இது ஒன் ஆஃப் த அப்டேட். ஆக்சுவலி பைத்தான் 3, அதாவது பைத்தான் 2ல வந்து பைட்ஸ் தனியா ஸ்ட்ரிங் தனியா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பைத்தான் ஆஃப்டர் த அப்டேட் ஆஃப்டர் பைத்தான் 3, ஸ்ட்ரிங்ஸும் சரி பைட்ஸும் சரி ஒரே கிளாஸ் கீழே தான் வரும். ஜஸ்ட் அந்த நொட்டேஷன் மட்டும்தான். இட் ஸ்டில் பிலாங்ஸ் டு த கிளாஸ் str தான். ஐ மீன் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ்.
அது நான் வந்து இதில் வச்சுருந்தேன், பைத்தான் 2 எக்ஸசஸ் பைத்தான் 3 டிஃபரன்ஸாக வச்சுருந்தேன். பைத்தான் வெர்ஷன் பழைய வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா தனியாக கிளாஸ் இருக்கும், பைட் கிளாஸ், ஸ்ட்ரிங் கிளாஸ்னு. இப்போ இதில் பார்க்கும்போது இந்த பைத்தான் 3 எல்லாமே ஸ்ட்ரிங் தான். இது வந்து இந்த மாதிரி என்க்ளோஸ் பண்ணாலே தட் வில் பி கன்சிடர் ஸ்ட்ரிங். பட் இந்த பி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்தால் அது வந்து பைட்ஸாக கன்சிடர். வைல் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஆப்ரேட்டர்ஸ், அதாவது அதில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணும்போது அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணாது, தட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் பி. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரே கிளாஸ்க்கு இது ரெண்டத்தையும் போட்டு இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த 0b அப்படின்னு சொல்லிட்டு பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பைட்ஸ், இந்த 0b அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் கால்ட் பைட் லிட்டரல்ஸ். அகெயின் நன்னு சொல்லிட்டு ஒரு லிட்டரல் இருக்கு. அதாவது வாட் எவர் த டைப், அதாவது இப்போ நான் ஏ ஈக்குவல் டு இந்த ஏல நான் வந்து எதுவுமே ஸ்டோர் பண்ண விரும்பலை அப்படின்னா ஐ கேன் சே நன்னு கொடுத்தனா ஸ்டோர், அந்த ஏல எதுவுமே இருக்காது. பிரிண்ட் ஏ பண்ணனா நன் பிரிண்ட் ஆகும். பட் நன் இஸ் அ டைப் ஆக்சுவலி. அந்த நன்ல ஒண்ணுமே இருக்காது. இப்போ நன் இப்போ a+1 கொடுத்தனா எரர் வரும். பிகாஸ் நன் டைப் கூட ஒண்ணுமே இல்லை, அதோட என்ன 1 ஆட் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கம்பைலர் சொல்லுவோம். அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட் டைப் ஃபார் நன் டைப். நன் டைப் உங்களால் வந்து ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் நன். ஸோ நன் அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் நன் இஸ் அ. இந்த நன்ங்கிறது பைத்தான்ல தான் இருக்கு. யூ கேனாட், நீங்க சீக்வல்ல பார்க்கும்போது நல் பார்ப்பீங்க. there's a difference. அதாவது நன், இப்போ இந்த நன் இருக்குல்ல, this has a memory address. பைத்தான்ல ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இன்பில்ட் மெத்தட் இருக்கு. இந்த ஐடி அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். இப்படி ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அந்த வேரியபிள் வந்து உங்க கம்ப்யூட்டரோட மெமரியில ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ ஐடி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன், வரும். நேம் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் வரும். ஏன்னா எக்ஸுங்கிறது ஒண்ணுமே, நான் இது வரைக்கும் எங்கேயுமே எக்ஸுங்கிறத டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ தட் என்னோட மெமரியில எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ரெஃபரன்ஸ் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. ஸோ திஸ் த டிஃபரன்ஸ். இப்போ நன் தான் கொடுத்துருக்கேன், ஏ ஈக்குவல் டு நன் தான் நான் கொடுத்துருக்கேன். இஃப் யூ ஹேவ் ஏ ஹியர், நன் தான் வரும். நன் மீன்ஸ் அங்கே ஒன்றுமே இல்லை. பட் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பாக்ஸ் வித் எம்டி ஆர் அதுக்குள்ள பொருள் போட்டிருந்தாலும் சரி, அது எம்டி பாக்ஸாக இருந்தாலும் சரி. டிஃபரன்ஸ், எம்டி பாக்ஸும் ஸ்பேஸ் எடுத்துக்கும், ஒரு பாக்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு நீங்கள் போட்டு வச்சாலுமே ஸ்பேஸ் எடுத்துக்கும். சரியா? புரியுதா நான் சொல்ற டிஃபரன்ஸ்? புரியுதா? ஸோ அந்த இது நன் பொறுத்த வரைக்கும் ஒரு எம்டி பாக்ஸ், ஆனால் பாக்ஸ் தான் அது. தட் பாக்ஸ் டேக் சம் ஸ்பேஸ் இன் யுவர் ஷெல்ஃப். உங்க ஷெல்ஃப்ல அந்த பாக்ஸ் வந்து இடம் எடுத்துக்கும், ஆனால் அந்த பாக்ஸ்குள்ள ஒன்றும் கிடையாது. ஸோ தட்ஸ் கால்ட் நன். ஸோ ஐ ஹோப் யூ கெட் கிளியர் வித் திஸ். இதுதான் லிட்டரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பைத்தான் டோக்கன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமோட அங்கமா டோக்கன்ஸ்ன்னு அந்த ப்ரோக்ராமை வந்து ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் டோக்கன்ஸ். டோக்கன்ஸ் வந்து பைத்தான்ல இந்த மாதிரி இதை பிரிச்சு எடுத்தீங்கன்னா டோக்கன்ஸ் எடுப்பீங்க. அடுத்து வந்து டீலிமிட்டர்ஸ். டீலிமிட்டர்ஸ் யூ ஹாவ் அ ரேஞ்ச் ஆஃப் டீலிமிட்டர்ஸ் ஆக்சுவலி. அதாவது வந்து டீலிமிட்டர்ஸ் என்னன்னா, யூ நீட் நாட் டு யூஸ் எக்ஸ்பிளிசிட் டீலிமிட்டர். இதில் பார்த்தீங்கன்னா C++ பார்த்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் கிளியர் திஸ். C++ல பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்டேட் திஸ் டீலிமிட்டர் கர்லி பிரேசஸ். இந்த கர்லி பிரேசஸ் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோ. இதுக்குள்ள எழுதுறது எல்லாமே ஒரு பிளாக் அப்படின்னு நினச்சிக்கோ. வேறஸ் இன் பைத்தான் யூ நீட் நாட் டு டூ திஸ். ஒரு இண்டென்ட் எரர், அதாவது ஒரு கேப் விட்டுட்டு, இப்போ நான் ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன் அப்படின்னா ஒரு கேப் விட்டுட்டு நான் எல்லாமே எழுதுனேன், ஒரு ஸ்பேஸ், ஒரு டேப் ஸ்பேஸ் அடிச்சு நான் எல்லாமே எழுதுனேன்னா இது எல்லாமே ஒரு பிளாக்னு வரும். இது வந்து நீ எக்ஸ்பிளிசிட்டா இந்த மாதிரி ஒரு டீலிமிட்டரை வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் டீலிமிட்டர் எதுக்குன்னா ஒரு விஷயத்த தனித்து காட்டு, பிரிச்சு காட்டு அப்படின்ற பட்சத்துல கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுவாங்க, லைக் கமா யூஸ் பண்ணுவாங்க. கமா இஸ் அ டீலிமிட்டர். அதே மாதிரி வந்து கோலன் இருக்குல்ல, கோலன், இது யூஸ் பண்ணுவாங்க டீலிமிட்டரா. There are lot of delimiters. நான் delimiters நான் கவர் பண்றேன். whenever you work with operators உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர் வருவாரு, அவர் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லும் போது he will cover delimiters. ஓகே ஃபைன். கமெண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. கமெண்ட்ஸ் நான் வந்து இங்க இப்போ நான் ஆக்சுவலி இப்போ எழுதுறேன். நீங்க திஸ் இஸ் பைத்தான் பூட் கேம்ப், ஒண்ணுமே ஆகாது. இதே திஸ் இஸ் பைத்தான் பூட் கேம்ப்னு அடிச்சேன்னா வித்தவுட் எனி தட் ஹேஷ்ட்ரிக்,
இன்வாலிட் சின்டாக்ஸ் என்ன இது, பூட் கேம்ப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும். பிகாஸ் நான் இது எதுவுமே வந்து டிஃபைனே பண்ணல, அசைன் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஐ ஜஸ்ட் கிவன் திஸ் இஸ் பைத்தான் பூட் கேம்ப் அப்படின்னு கொடுத்தேன்னா, ஆக்சுவலி திஸ்ஸும் இஸ்ஸுமே வந்து கீவேர்டு தான். இம்போர்ட் திஸ்ன்னு ஸ்டார்ட்ல பார்த்தோமா, நம்ம இம்போர்ட் திஸ்ன்னு அடிச்சோமா, என்ன வந்துச்சு இம்போர்ட் திஸ்ஸுக்கு? ஜென் வந்துச்சா? திஸ் கீவேர்டா இல்லையா செக் பண்ணுவோமா? ஐ திங்க் திஸ் கீவேர்டு இல்லை தான் எனக்கு தெரிஞ்சு. keyword dot EW list this என்னாச்சு? லிஸ்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, திஸ் வந்து கைண்ட் ஆஃப் லிஸ்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுது. why this is keywords நான் print பண்றேன். ஓகே ஓகே, இப்படி போடக்கூடாது, சாரி. keyword மாத்தி பண்ணிட்டேன், சாரி. இஸ் கீவேர்ட் கீ அது வந்து ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட். ஃபால்ஸ், ஆக்சுவலி ஃபால்ஸ் தான். பட் இஸ்ங்கிறது வந்து கீவேர்டு. ஆக்சுவலி இஸ்ங்கிறது கீவேர்டு. அதனால தான் உங்களுக்கு வந்து இஸ் வரைக்குமே விட்டுட்டு கமெண்ட் பண்ண ரொம்ப குழப்பதில்ல. கமெண்ட் ஃப்ரம் எந்த லைன்ல விட்டேன் இது. ஸோ இஸ் பைத்தானுமே கீவேர்டு தான். ஐ மீன் கீவேர்டுக்குள்ள இருக்காது. பட் நீங்க கமெண்ட் ப்ராம்ப்ட்ல யூஸ் பண்ணும்போது பைத்தான் அப்படின்லாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து தேர் இஸ் a டிஃபரன்ஸ். ஸோ வந்து ப்ரோக்ராம்குள்ள நீங்க எடுத்துக்கலாம். பட் பைத்தான் அப்படின்னு சொல்லும்போது யூ ஹேவ் அ டிஃபரன்ஸ். அதனால பூட் கேம்ப் கிட்ட வந்துருச்சு. பூட் கேம்ப்னா என்ன? இன்வாலிட் ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது, இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ வெனவர் யூ ஹேவ் டு கமெண்ட் சம்திங், அதாவது நான் வந்து ஜஸ்ட் வந்து சொல்றேன் அப்படின்ற பட்சத்துல ஐ ஜஸ்ட் மேக்கிங் எ நோட். இந்த மாதிரி சொல்றேன். இப்போ நீ படிக்கிற அப்படின்னா நான் உனக்கு வந்து சொல்லலாம், நான் வந்து உனக்கு வந்து ரெஃபரன்ஸ் சொல்லலாம். போட்டு திஸ் இஸ் அ வேரியபிள். ஹலோ, கேக்குது? யாரு? யஷ்வந்த். இது திஸ் வந்து நம்ம ஊப்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்ல, அப்ப அது கீவேர்டா எடுத்துக்காதா? நீ வந்து திஸ் வந்து இதுக்கு சொல்றேன்னு நினைக்கிறேன், திஸ் பாயிண்டர் சொல்றேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஒரு கிளாஸ்ல நம்ம டிஃபைன் பண்ணுவோம்ல, அப்ப ஓகே. பாயிண்டர் அதுல திஸ் பாயிண்டர் புரியுது. அது C++ல பாயிண்டர் கான்செப்ட் இருக்கு, பைத்தான்ல பாயிண்டர்ஸ் கான்செப்ட் கிடையாது. பாயிண்டர்ஸ் வந்து பைத்தான்ல கிடையாது. யூ ஹேவ் அ ரெஃபரன்ஸ். பைத்தான்ல ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். நான் சொல்றேன், அது அந்த ரெஃபரன்ஸுங்கிற விஷயம் வந்து ஒண்ணுமே இல்லை. நீங்க வேரியபிள்ஸ் படிச்சுட்டே வரீங்க, ஜஸ்ட் கிவ் யூ டெஸ்ட். கடைசியில் ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுக்குறேன், இதான் ரெஃபரன்ஸான்னு கேட்பீங்க. ஓகேவா? ஸோ திஸ்ங்கிறது வந்து ஆக்சுவலி கீவேர்ட் கிடையாது. பட் இன்ஸ்டன்ட் தட் இஸ் அ மாடியூல். திஸ்ங்கிறது ஒரு மாடியூல். இம்போர்ட் திஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அதனால தட் மே கன்சிடர் ஆஸ் அ மாடியூலா கன்சிடர் பண்ணிச்சு அந்த டைம். ஸோ அது எப்படி சொல்றது, திஸ் பைத்தான் என்விரான்மெண்ட்ல திஸ்க்கு ஒரு 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 அர்த்தம் இருக்கு. ஸோ அதனால நான் இம்போர்ட் கீவேர்டுக்கு அப்புறம் திஸ் யூஸ் பண்ணும்போது தட் ஹேஸ் அ ஸ்பெஷல் மீனிங். ஓகே, அது ஒரு ப்ராப்ளமே இல்லை. யூ கேனாட் இதை நீங்க பிரேக் டவுன் பண்றதுக்காக குழப்பிக்க வேணாம். சிம்பிள். நான் இங்க வந்து ஜஸ்ட் ஒரு 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 எப்படி சொல்றது, திஸ் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட். இது என்ன ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நான் தெளிவாவே சொல்ல, பைத்தானுக்கு வந்து நான் தெளிவா சொல்லணும். சரியா? இது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கீழே கொண்டு வரணும் அப்படின்னா நான் இது எய்தர் வந்து ஒரு இந்த மாதிரி போட்டிருந்தேன்னு வையேன். ஓகே, இப்படி கொடுத்துருந்தேன்னு வையேன், திஸ் வில் ரன் நவ். ஏன்னா நான் இதை கோட்ஸ் யூஸ் பண்ணதுனால இது என்ன நினைச்சுக்கோ, இது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோ. ஸோ whenever you say something in a Python, don't use variable, call it as object. நான் ஏன் ஆப்ஜெக்ட்னு சொன்னேன், பிகாஸ் இன்ட் அப்படிங்கிறது அதுவே ஒரு கிளாஸ் தான். நான் அது என்னங்கிறதையும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி காட்டினேன். ஸோ பேசிக்ஸ் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ திஸ் இஸ் அ வேரியபிள் ஸ்டோரிங் த லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் கொடுக்குறேன். இது வந்து எதுக்குன்னா, நான் நாலு பின்ன என் கோடை ரெஃபர் பண்றவங்க யாராவது வந்தாங்கன்னா தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது கொடுக்காம வெறும் லிங்க்னு போட்டிருந்தேன்னா என்ன நமக்கு தெரியாது. ஸோ அவனுக்கு வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நமக்கு ரெஃபரன்ஸ், ப்ரோக்ராமர்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்றதா கமெண்ட். ஸோ கமெண்ட்லேயே நிறைய இருக்கு. மல்டிலைன் கமெண்ட் சொல்லுவாங்க. சரியா? மல்டிலைன் கமெண்ட்னா 3 கோட்ஸ் கீழே வரும். ஆக்சுவலி இப்படி இருக்கும். ஆக்சுவலி 3 கோட்ஸ் கீழே வரும்போது நீ வந்து எழுதிக்கலாம். ஆக்சுவலி எப்படி சொல்றது, திஸ் இஸ் அ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு பிளா 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 அப்படின்னு அடிச்சுட்டு நீ ஃபுல்லா எழுதிட்டே போகலாம். அப்படியே மல்டி லைன்ல எழுதிட்டே போகலாம். இதே ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி பண்ணேன்னா எழுத முடியாது. பாருங்க, திஸ் இஸ் அ ப்ரோக்ராம். வேணாண்டா, திஸ் வேணாம். ஹலோ, ஐ எம் லீஸ்ட்னு அடிச்சிட்டேன். அடுத்து ஸ்கொயர்ஸ் அடிக்கிறதுக்கு நான் திரும்பி வந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா ஐ கேன் யூஸ் திஸ். எனக்கு ஒரு டாட் வந்துருச்சா, ஹலோ ஹாய் ஐ எம்
லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு அடிச்சுட்டு இந்த 3 டாட்டை க்ளோஸ் பண்ணி விட்டேன்னா பார். ஸோ இது வந்து ஒரு மல்டி லைன். நியூ லைன் வந்திருக்கா? எஸ்கேப் சீக்வன்ஸ் அடுத்து அதான் பார்க்க போகிறோம். எஸ்கேப் சீக்வன்ஸ் ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து ஒரு புது அர்த்தம் இருக்கு. அது ஜஸ்ட் செய்யும். ஸோ மல்டி லைன் கமெண்ட்டுக்கு யூ கேன் யூஸ் திஸ். மேக் அ நோட் ஆஃப் இட். 3 கோட்ஸ் யூஸ் பண்ணனா நான் மல்டி லைன் கமெண்ட் போடலாம். இந்த ஹேஷ்டிக் யூஸ் பண்ணால் ஒரு லைன் கமெண்ட் யூஸ் பண்ண முடியும். அடுத்து நான் என்டர் அடிச்சேன்னா அடுத்து எனக்கு இந்த மாதிரி வந்து அடுத்த லைனுக்கு வந்து நோட்டேஷன் காட்டுமே தவிர அடுத்து இந்த மாதிரி காட்டு. தட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணானா we have running your end of the session கிட்ட வந்துட்டோம். Okay, fine. Keywords, I covered keywords, literals, escape sequence. Okay, escape sequence அப்படின்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் எஸ்கேப் சீக்வன்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். எஸ்கேப் சீக்வன்ஸ் நார்மல் கேரக்டருக்கும் நார்மல் எண்ணுக்கும் ஸ்லாஷ் எண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. whenever you encounter a character called slash, அந்த ஸ்லாஷுக்கு ஒரு தனி அர்த்தம் இருக்கு. ஸ்லாஷ் எப்பயுமே எஸ்கேப்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு சின்ன ஒரு யூஸ் கேஸ் காட்டுறேன். he is இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் கமெண்ட்ல he is ராம் அப்படின்னு சொல்றேன். இந்த ராம் அப்படின்னு நான் சொல்றது திஸ் இஸ் ஃபைன், எனக்கு he is ராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். பட் இப்போ நான் வந்து ராமை வந்து கோட்ஸ்ல பண்ணி காட்டணும். அதாவது ராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை வந்து கோட்ஸ்ல காட்டணும். நான் என்ன பண்றேன், he is கோட்ஸ் மாதிரி போட்டு இப்படி அடிச்சு விட்டுறேன். இன்வாலிட் சின்டாக்ஸ்னு வருதா? ஏன்? பிகாஸ் இந்த நான் ப்ரீவியஸ் பைட்ஸுக்கு என்ன சொன்னேன், 0B அப்படிங்கிற ஒரு கேரக்டர், 2 கேரக்டர் வந்து ஒரு டிஃபரன்ஷியேஷன், அதுதான் வந்து அதோட குறியீடு. அது பைட்டுன்னு சொல்றதுக்கு உண்டான குறியீடு. அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டோட குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்ஸ். சிங்கிள் கோட்ஸாக இருந்தாலும் சரி, டபுள் கோட்ஸாக இருந்தாலும் சரி, கோட்ஸ் தான் அதோட வந்து குறியீடு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இங்கே சிங்கிள் கோட்ஸ் வெளியில் யூஸ் பண்ணுறேன், உள்ள டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். How it work? ஓகே, நவ் ஐ யூஸ் எல்லா இடத்துலையுமே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் படிக்கும்போது இப்படி தான் பார்ப்பீங்க, டபுள் கோட்ஸ் வந்திருக்கேன், அப்போ டபுள் கோட்ஸ் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது சூப்பர் பவர் இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவீங்க, மறுபடியும் எரர் அடிக்கும். ஸோ நீங்கள் வந்து கம்பைலருக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் வெளியில் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து உள்ள, பட் தேர் இஸ் ஸ்பெஷல் கேஸ், எனக்கு வந்து டபுள் கோட்ஸில் தான் பிரிண்ட் ஆகணும், தலைகீழ தான் நான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நான் வெளியிலுமே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். he is ஸ்லாஷ் ராம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்லாஷ் எடுத்துட்டு எனக்கு சாரி, இப்போ பாரு, he is, இப்போ நான் ஸ்லாஷ் கொடுத்து எல்லாமே டபுள் கோட்ஸ் தான். இந்த ஸ்லாஷ் என்ன பண்ணுன்னா இங்க அடுத்து வர கேரக்டரை வந்து கன்சிடர் பண்ணாது. எஸ்கேப் சீக்வன்ஸோட மீனிங்கே தான், எஸ்கேப் பண்ணிட்டு, லைக் எப்படி சொல்றது, யூ ஜஸ்ட் டோன்ட் கன்சிடர். இது வந்து ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இன்டர்பிரிட்டருக்கு. ஸ்லாஷ் கொடுக்கும்போது ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரியா? புரிஞ்சுதா? ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் போட்டதுனால என் கோட் எப்படி மாறிச்சு பாருங்க. இப்போ இதே நான் அந்த ஸ்லாஷ் எடுத்துடுறேன், எல்லாமே டபுள் கோட்ஸ் வச்சிருந்தேன்னா அது கேட்ட கன்ஃபியூஸ், இன்டர்பிரிட்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். இன்வாலிட் சின்டாக்ஸ்னு சொல்லிட்டு உனக்கு எரர் அடிச்சிடும். ஸோ this slash in Python have some special meaning. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, வெறும் ஸ்லாஷ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நியூ லைன் நான் ஒன்று குயிக்காக கவர் பண்ணிடுறேன். நியூ லைன் அப்படின்னா அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். கோ ஃபார் பைத்தான். சரியா? ஹாய் he is ராம் அப்படின்னு நான் சொல்றேன். he is சொல்லிட்டு ராம் அடுத்த லைன்ல நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லாஷ் என் ராம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணனா he is ராம் வந்துருச்சா? ஸோ நியூ லைன், அதாவது இந்த ஸ்லாஷ் எனுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் த யூசேஜ் ஆஃப் ஸ்லாஷ் என். அடுத்து ஹாரிசான்டல் டேப்னு சொல்லுவாங்க. இப்போ இதே ராம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இந்த ராம் வந்து ஒரு டேப் அடிச்சு நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லாஷ் டி யூஸ் பண்ணி நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா பாருங்க, he is பாருங்க எவ்வளவு ஸ்பேஸ் விட்டுருச்சு. ஒரு டேப், நீங்க யூஸ்வலி கம்ப்யூட்டர்ல டேப் ஸ்பேஸ் அடிப்பீங்க, டேப் அடிச்சா என்ன வருமோ, டேப் ராம். ஸோ இது வந்து ஸ்லாஷ் டியோட ஒரு யூசேஜ். வெர்டிக்கல் டேப்,
வெர்டிக்கல் டேப் எப்படின்னா ஒரு லைன் கீழே விட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வரும். இப்போ பாருங்க /v அடிக்கிறேன். சாரி, ஓகே, இது ஆக்சுவலி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல உங்களுக்கு விசிபிள் ஆகல. யூ கேன் ஜஸ்ட் ஓகே, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இது விசிபிள் ஆகல. பட் இஃப் யூஸ் எனி, நான் ஐடி சொல்றேன், ஜூபிட்டர் லேப் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொன்னல, கீ இஸ் இங்க இருக்கு, இந்த ராம் வந்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கும். அதாவது நெக்ஸ்ட் லைன்ல ஒரு வெர்டிக்கல் டேப் அடிச்சு கீழே வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி வெர்டிக்கல் டேப். கேரேஜ் ரிட்டன் நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஜஸ்ட் நான் ரொம்ப கேரேஜ் ரிட்டன் என்ன பண்ணுன்னா, ஒரு இடத்துல நீங்க பிரிண்ட் ஒரு வேல்யூ வந்து இப்போ நான் பிரிண்ட் அப்படின்னு நான் இங்க கொடுக்குறேன்னா, இப்போ நான் வந்து 1 2 3 அப்படி வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ டோன்ட் இந்த கோடை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நான் வந்து ஃபார் லூப் எழுதுறேன். ஃபார் லூப் வந்து யூ வில் கெட் இன் கண்ட்ரோல் ஃப்ளோஸ். 0ல இருந்து 10, அதாவது 9 அந்த டெசிமல் நம்பர்ஸ் வந்து /r யூஸ் பண்ணிட்டு இந்த ஐ பண்றேன். ஐ பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் யூஸ் டைம் டாட் ஸ்லீப் ஒரு 1 வைக்கிறேன் அப்படின்னா, now you see, oh my god, okay, end equal to new line கொடுத்துருக்கேன். fine. கமாண்ட் ப்ராம்ப்ட் இஸ் ரொம்ப தொல்லைங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்காக சொல்லலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து கோட் எடுக்கிறதுங்கிறது வந்து எரிச்சலான வேலை. we can shift for ஓகேவா, பண்ணிட்டேன். டைம் டாட் ஸ்லீப் ஓகே, this won't work actually. நான் ஜூபிட்டர் லேப் நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து கவர் பண்ணும்போது சொல்றேன். இது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 0 இருக்குல்ல, இப்போ இதை பிரிண்ட் பண்ணா 0, அதே இடத்துல 1, அதே இடத்துல 2, அதே இடத்துல 3, அதே இடத்துல 4, அதே இடத்துல 5, அதே இடத்துல இப்படி பிரிண்ட் ஆகும். ஒரு ஸ்டாப் வாட்ச்ல டைமர் பிரிண்ட் ஆகிற மாதிரி பிரிண்ட் ஆகும். இது அப்படிதான் பிரிண்ட் ஆகணும். எனக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து கன்வீனியன்ட்டா இல்லை. ஸோ கேரேஜ் ரிட்டன் /r ஃபார் கேரேஜ் ரிட்டன். பேக் ஸ்பேஸ் அதே தான். இப்போ பார்த்துக்கோ, பேக் ஸ்பேஸ் ஹலோ /b hi அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சேன்னா பாரு 0 வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ யூஸ்வலி பேக் ஸ்பேஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேரக்டரை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். ஸோ பேக் /b அப்படி போட்டு அடிச்சிங்கன்னா இது வரும். அண்ட் அலர்ட் சின்னதாக டெஸ்ட் பண்ணுங்க. print /a கொடுத்து பாருங்க உங்க சிஸ்டம்ல. சாரி, இப்படி கொடுக்கக்கூடாது. யூ ஹாவ் டு, இது வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க, இந்த லைன் ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கலாம். என்ன ஏதாவது டிஃப்ரெண்டா தெரிஞ்சா? பீப் சவுண்ட் வந்துச்சா? ஏதாவது பீப் இல்லை ஏதாவது சவுண்ட் ஏதாவது வந்துச்சா? ஓகே, ஏ ஃபார் அலர்ட் /a யூஸ் பண்ணீங்கன்னா சவுண்ட் வரும். ஓகே, ஸோ பைத்தான் 3 we have 15 minutes more. ஓகே, ஐ ஜஸ்ட் நான் எல்லாமே கன்வே பண்ணிட்டேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேக். ஓகே, Python 2 versus 3 வந்து there is a difference actually. நான் அந்த there is a difference என்னன்னா, whenever you use அதில் நிறைய வந்து எப்படி சொல்றது, சில அட்வான்ஸ்மெண்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. பைத்தான் வந்து இப்போ Android 5க்கும் Android 12க்கு இருக்கிற டிஃபரன்ஸ், Android 11க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தான். யூ வில் கெட் நியூ ஃபீச்சர்ஸ். இதில் நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க Python 2லேருந்து 3க்கு. ஸோ there is a concept called vulnerable. நான் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா யூ வில் ஜெட் ரன் அவுட் ஆஃப் டைம். ஸோ அதனால நான் வந்து I can share a website, Geek for Geeks ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. I'll just share that by end of this session. நீங்க ரீட் பண்ணுங்க, because I'll just give you as an assignment. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு அசைன்மெண்ட் மாதிரி நான் கொடுக்குறேன். Python 2 and 3 அப்படிங்கிறதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத மாதிரி காட்டுறது. ஓகே, ஸோ ஜஸ்ட் மூவ் ஆன் டு பிரிண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்க எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. பட் பிரிண்டோட ஃபங்க்ஷனோட ஃபுல் பொட்டென்ஷியல் நீங்க வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ தேர் இஸ் அ பேராமீட்டர்ஸ். எந்த ஃபங்க்ஷன் எடுத்தாலும் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ பிரிண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா தேர் இஸ் அ பேராமீட்டர் ஃபார் த பிரிண்ட். இதை நான் எப்படி நான் பார்க்கலாம்னா, ஐ திங்க் டேர் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல.
பட் தேர் இஸ் ஒன்லி ஒர்க் ஃபார் மாடியூல்ஸ். ஒர்க் ஆயிடுச்சு. நான் இது வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த இந்த பூட் கேம்ப் முடியறதுக்குள்ள நான் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா நான் வந்து எக்ஸ்ப்ளோரேஷனை ஷேர் பண்றேன். ஒரு பிரிண்ட் அப்படின்னு பண்ணீங்கன்னா இந்த பிரிண்டோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். பைத்தான்ல எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான் சொல்லணும். ஸோ தட் வாட் ஆர் த ஆப்ஜெக்ட் யூ பாஸ் அது பிரிண்ட் ஆகும். எண்ட் செப் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளஷ் அப்படிங்கிற கான்செப்டும் நான் வந்து ஐ ஜஸ்ட் மேக் திஸ் அஸ் அ புக் மார்க். ஃபைல் ஹேண்ட்லிங்ல உங்களுக்கு வந்து ஃப்ளஷ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். யூ வில் கெட் அ நியூ இன்ஸ்ட்ரக்டர். வேற ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணுவார். நான் ஃப்ளஷ் அப்படிங்கிற இதை வந்து நான் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்ல பண்ண சொல்றேன். பிகாஸ் தட் வில் பி மோர் ரெலவெண்ட். ஃபைல் ஹேண்ட்லிங் தான் ஃப்ளஷ். அப்படி பஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. பஃபர் அதெல்லாம் நீங்க படிக்கணும்னா தட்ஸ் மோர் பியாண்ட். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் படிக்கும்போது தான் வந்து அதை வந்து ரெலவெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு யூ கேன் கோ ஃபார் எண்ட் செப். இந்த மூணு மட்டும் பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல எண்ட் அண்ட் செப்பரேட்டர். ஓகே ஃபைன். நெட்வொர்க் இஷ்யூ இருக்கா? பிரேக் ஆச்சா? இல்ல ப்ரோ. ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்ற மாதிரி பார்த்தேன். ஓகே ஃபைன். ஸோ இந்த 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 பேராமீட்டர்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ் எண்ட் செப். ஓகே. இப்போ பிரிண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட்ல பிரிண்ட் ஹாய் நடிங்க. அடுத்து நீங்க பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க இப்படி கொடுக்கும்போது ஜஸ்ட் ஒன் பை ஒன்னா தான் நீங்க கொடுப்பீங்க. இந்த நோட் புக்ல நீங்க கொடுக்கும்போது பிரிண்ட் ஹாய் கொடுங்க, அதுக்கப்புறம் பிரிண்ட் ஹலோ கொடுங்க. உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க தனித்தனியா நீங்க கொடுத்தீங்கன்னா எப்பயுமே அது ஒரு லைன்ல பிரிண்ட் ஆகும், இது ஒரு லைன்ல பிரிண்ட் ஆகும். நீங்க கேட்கலாம், ஆமா நீ தனித்தனியா கொடுத்துருக்க அதனால தனித்தனியா பிரிண்ட் ஆகுது. ஸோ ஹியர் ஒன் nuance ஐ வுட் லைக் டு ஆட். பிரிண்ட்ல இந்த எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் இருக்கு, சரியா? இப்போ ஹாய் கொடுக்குறேன், எண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்பேஸ் விட்டுறேன். ஸ்பேஸ் விட்டுட்டு பிரிண்ட் ஹாய் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஐ ஜஸ்ட் ஒரே நிமிஷம் நான் வந்து நோட்புக் நீங்க ஜூபிட்டர் லேப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஜூபிட்டர் நோட்புக் கொடுங்க, உங்களுக்கு ஒரு லோக்கல் ஹோஸ்ட் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ரன் ஆகி போதும். இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் என்னையோட ஒழிச்சு கட்டிடலாம். ஓகே, வச்சிருக்கேன்னு தெரியலையே. டாக்குமெண்ட்ஸ் ஐயோ இல்லை, டெஸ்க்டாப் டாக்ஸ் ஜூபிட்டர் நோட்புக் அன்டைட்டில். எப்பா எவ்வளோ போக வேண்டியதாக இருக்கு. இதை பார்க்காதீங்க. ஓகே, இப்போ பிரிண்ட் ஹாய் நான் கொடுக்குறேன், எண்ட் ஈக்குவல் டு ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ அடுத்து பிரிண்ட் ஈக்குவல் டு ஹலோ. இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரே லைன்ல பிரிண்ட் ஆயிடுச்சா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே ப்ரோக்ராமை எண்ட் பேராமீட்டர் இல்லாம கொடுத்தேன்னா தனித்தனியா பிரிண்ட் ஆகும். ஏன்னா இந்த எண்ட் இருக்குல்ல, இந்த எண்ட்ல டிஃபால்ட் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்டா /n இருக்கும். /n நீ கொடுத்தேன்னா தனியா பிரிண்ட் ஆகும். இதே இதை வந்து #tab கொடுத்தேன்னா ஒரு டேப் அடிச்சு பிரிண்ட் ஆகும். நான் சொன்ன எஸ்கேப் சீக்வன்ஸ்லாம் நீங்க வந்து இதுல யூஸ் பண்ணுங்க. ஒரு எஸ்கேப், இது உங்களோட அசைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் நான் என்ன சொல்றேன்னா, பைத்தான் டிஃபரன்ஸ் 2.2 வெர்ஷனுக்கும் 3 வெர்ஷனுக்கும் இருக்க டிஃபரன்ஸ், அண்ட் தென் எஸ்கேப் சீக்வன்ஸை எப்படி வந்து பிரிண்ட்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் யூ ஹேவ் டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டா இதுவா இருக்கு. எண்ட் ஈக்குவல் டு ஸ்பேஸ் கொடுக்கும்போது ஒரே லைன்ல வருது,
அண்ட் யூ ஹவ் கிவ் நத்திங்ன்றப்போ ஏன் வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் ஒரே லைன்ல வராமல் ஸ்பிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு டூ இட். நான் என்னங்கிறது எண்ட் ஆஃப் த ஸ்டேன் எப்படி அசைன்மெண்ட்ங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே ஃபைன். இதுதான் ஆக்சுவலி த பிரிண்ட் அப்படிங்கிறதோட ஒரு மேஜிக். இந்த எண்ட் இருக்குல்ல, இந்த எண்டில் நீங்கள் என்ன எஸ்கேப் சீக்வன்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம், இல்லை எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ண வேணாம், நான் ஏதாவது வந்து ஏதாவது யூஸ் பண்ணுறேன், ஸ்டார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஒர்க். ஸ்டார் பண்ணிங்கன்னா நடுவில் வரும். ஸோ எண்ட் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட எண்டில் என்ன வரணும் அப்படிங்கிற சொல்கிறது இந்த பேராமீட்டர். ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ பண்ணிட்ட, அதுக்கப்புறம் எண்டில் என்ன வரணும் அப்படிங்கிற நீ சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் எண்ட். செப்பரேட்டர்னு ஒன்று இருக்குது. இதே இதில் செப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. செப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த செப் என்ன பண்ணுன்னா என்ன மாதிரி நான் செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எரர் வரும்னு நினைக்கிறேன். எண்ட் வந்து ஓகே செப்பரேட்டர் ஓகே ஃபைன். இப்படி கொடுக்காது. திஸ் இஸ் ராங் சின்டாக்ஸ். இப்போ ஹாய்ன்னு கொடுத்துருக்கேன், அடுத்து கமா போட்டு ஹெலோன்னு கொடுக்குறேன். இந்த கமா வந்து இங்க பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஆகாது. ஹாய் ஹெலோன்னு தான் ஆகும். எனக்கு ஒரு கமா போட்டு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சே செப்பரேட்டர். என்ன செப்பரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஸோ தட் அதுதான். ஸோ செப்பரேட்டர் என்ன வேணா இருக்கலாம், செப்பரேட்டர் என்ன மாதிரி வேணா இருக்கலாம். ஸோ இது மாதிரி இல்லாமல் 7 போட்டிங்கன்னா கூட ஹாய் 7 ஹெலோ அப்படின்னு வரும். ஸோ 2 வேர்டை வந்து எப்படி வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து செப்பரேட் யூஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த எப்படி சொல்றது, ஒரு பிரேக் டவுன். இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை இப்படி தான் யூஸ் பண்ணலாம். தேர் இஸ் அ லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். இந்த நீங்கள் இன்டர்வியூஸ்லாம் போகும்போது ஒரு ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அது வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எப்படி சொல்கிறோம், ஒன் ஆஃப் தி பேசிக் இன்டர்வியூ கொஸ்டின் சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னா ஸ்டார் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டார் பேட்டர்ன் வேணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார் இப்படி இருக்கு, இப்படி ஒரு ஸ்டாரு, அடுத்து 2 ஸ்டாரு, அடுத்து 3 ஸ்டாரு, அடுத்து வந்து 4 ஸ்டாரு, இப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூஸ் கேஸ் வரும். அதுக்கெல்லாம் இந்த பிரிண்ட்ல இருக்க இந்த எண்ட் அண்ட் செப் இது வந்து ரொம்ப ப்ராமினென்ட். இது வந்து நீங்க வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே ஃபைன். ஐ ஜஸ்ட் கன்க்ளூட் வித் வேரியபிள்ஸ். அவ்வளோதான், நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம். ஜஸ்ட் வில் டேக் 5 more minutes. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஐ கேன் எண்ட் அப் ஷார்ப்லி at 10:30. ஓகே, நீங்கள் சொன்ன டைம் ஓசரம் நான் வந்து முடிச்சிடுறேன். ஃபைன். இப்போ இந்த வேரியபிள் இருக்குல்ல, whatever the variable you declare, a equal to 10 நான் கொடுப்பேன். இந்த 10 இருக்குல்ல, இந்த 10 எப்படி வந்து கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஓகே இதே பாருங்க, 100 நான் 10க்கு பதில் 100 கொடுக்குறேன். சரியா? இதுதான் ஒரு மெமரி பிளாக். இந்த மெமரி பிளாக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். உங்க கம்ப்யூட்டர் மெமரி எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். ஜஸ்ட் இட்ஸ் லைக் an array. ஒரு ஷெல்லாக இருக்கும்னு வைங்களேன். இந்த ஷெல்ல திஸ் யூஸ்வலி ஹேப்பன்ஸ், இப்படிதான் இருக்கும் உங்க மெமரி. ஸோ அதில் யூ ஸ்டோர் 10 நான் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா திஸ் வில் பி ஸ்டோர்ட் ஹியர் அண்ட் யூ கேன் ஆக்சஸ் திஸ் 10 in 2 ways. ஒன்று, இந்த மெமரிக்கு ஒரு அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்கும். இந்த பிட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் நான் என்னங்கிறத சொல்றேன். அட்ரஸ் சம் வேல்யூ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அட்ரஸ் வேல்யூ வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். யூ கால் தட் ஆஸ் அ ரெஃபரன்ஸ். சரியா? இதை வந்து ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். I'll just fill that என்னங்கிறத அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஒண்ணுமே இல்லை, நீங்க என்ன வேரியபிள் நேம் ஸ்டோர் பண்றீங்களோ ஏங்கிறது இந்த 10 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். இது வந்து இன்டீஜர் ஆப்ஜெக்ட். சரியா? 10ங்கிறது என்னது? இன்டீஜர் ஆப்ஜெக்ட். இந்த இன்டீஜர் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ற, அதாவது இந்த ஏ வந்து அதாவது நீ 2 விதமா ஆக்சஸ் பண்ணலாம். இந்த 10 அப்படிங்கிற டேட்டாவை நீ ஆக்சஸ் பண்ணணும்னா ஒன்று பிரிண்ட் ஏ அடிக்கலாம், இல்லைனா இதுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும். அந்த மெமரி அட்ரஸ் வந்து நீ பார்க்கலாம். மெமரி அட்ரஸை வச்சு நீ பார்க்கலாம். பட் யூஸ்வலி மெமரி அட்ரஸ் வச்சு ஒரு விஷயத்தை பிடிக்கிறது, ஒரு டேட்டா, ஒரு ஆப்ஜெக்டை பிடிக்கிறதுங்கிறது வந்து நாட் அட்வைசபிள். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், அதே ஜூபிட்டர் நோட் புக்கில்
ஏ கொடுத்துட்டேன்னா ஏ ரன் பண்ணிட்டு ஐடி ஒரு மெமரி, அந்த மெமரி அட்ரஸ் இந்த 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 கோட்ல இந்த இமேஜ்ல இருக்கிற இந்த 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 வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இந்த வேல்யூ நான் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஐடி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா வேல்யூ வந்துருச்சா. இதுதான் இந்த இந்த இதோட அட்ரஸ். இதோட அட்ரஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியா இதோட அட்ரஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 10407592 இருக்கா, இது அடுத்து 93 இருக்கும், 94 95 96 அப்படி போகும். ஸோ இது எங்க வேணா போகலாம், உங்க மெமரி வந்து எங்க வேணா சேவ் ஆகலாம். நீங்க உங்க மெமரி வந்து இது ஏதாவது ரூல் இருக்கா, ஆர்டர் இருக்கா, இந்த ஆப்ஜெக்ட் ஆர்டர் இருக்கா, கிடையாது. உங்க 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 ஓஎஸ் பார்த்துக்கும். நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் படிச்சீங்கன்னா டைம் ஸ்கெடியூலிங், லைக் மெமரி அலோகேஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். நீங்க பிசிஏ ஆர் எனி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஆக்சுவலி இதுதான் வேரியபிள்ஸ் பின்னாடி இதுதான் இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு மேஜிக் காட்டுறேன். ஏ ஈக்குவல் டு ஆக்சுவலி இது லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லிஸ்ட்னா ஒன்று இல்லை அதுக்கு மேலே இருக்க வேரியபிள். இப்போ நான் 10 மட்டும் ஸ்டோர் பண்ணுறேன். எனக்கு 10 11 அப்படி சேர்த்து நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா, பண்ணிட்டேன். இப்போ நான் ஏ பிரிண்ட் பண்ணேன்னா 10 11 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். சரியா, இப்போ நான் என்ன பண்றேன், பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ இந்த பி ஈக்குவல் டு என்ன பண்றேன், பி ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். இப்போ நான் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? என் கொஸ்டின் புரிஞ்சுதா? 5 தான் பிரிண்ட் ஆகும். 5 தான் பிரிண்ட் ஆகும். Sure. 5 தான் பிரிண்ட் ஆகும். ஷூர். ஷூர். இல்லையே, பட் ஏ ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது ஏ தானே இதாகும். 5 இப்போ பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்குறீங்க, பியோட வேல்யூவை சேஞ்ச் பண்றீங்கன்னா ஸோ ஏல இருக்கிற மெமரியில தானே இதாகும். அப்ப சரி, ஏவோட மெமரி என்னன்னு பார்ப்போமா, பியோட மெமரி என்னன்னு பார்ப்போமா. ஒன் மினிட். இல்ல 5 தான் நீ பிரிண்ட் ஆகும்னு சொன்னேன், கரெக்ட்டா? ஓகே நீங்க வேரியபிள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. வெயிட் ஐ ஷுட் நாட் கன்ஃபியூஸ் யூ. ஓகே, a ஈக்குவல் டு 10 11, ஓகேவா? ஸோ b ஈக்குவல் டு a ன்னு கொடுத்துட்டேன். சரியா, தேர் இஸ் அ மெத்தட் ஆஃப் லிஸ்ட்ல வந்து அப்பெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியா, b ல வந்து நான் வந்து 12 அப்பெண்ட் பண்றேன். இப்போ சொல்லு, இப்போ a போட்டேன்னா என்ன பிரிண்ட் ஆகும்? இப்போ வந்து 10 11 தான் பிரிண்ட் ஆகும். ஆர் யூ ஷூர்? b ல தான் அப்பெண்ட் பண்றீங்க. சரி, ஐடி இதோட மெமரி அட்ரஸ் பார்ப்போமா. ஐடியோட ஏ நான் பார்க்குறேன், அடுத்து ஐடியோட பி பார்க்குறேன். ஓகே லிஸ்ட்ல, அதாவது நீங்க லிஸ்ட்ல அப்பெண்ட் ஆகும்போது அது அப்படியே காப்பி ஆயிடுது. இத வந்து ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா ரெண்டும் ஒரே அட்ரஸை தான் டினோட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த மாதிரி நீ சொல்லும்போது புரியுதா? இப்போ இந்த ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்து நீ அதை 100 ஸ்டோர் பண்ற, அடுத்து பி கொடுத்தனா ரெண்டுமே ஒரே மெமரி அட்ரஸை தான் வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ அதனால இது வந்து உங்களோட இன்டர்வியூ கொஸ்டின். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் ஆக்சுவலி. நீ இப்படி கன்ஃபியூஸ் ஆன பத்தி ஒரு செகண்ட், அதே மாதிரி தான் நானும் கன்ஃபியூஸ் ஆனேன். ஓகே ஃபைன். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ். ஏன்னா இந்த பி வந்து ஸ்டில் பாயிண்டிங் டு த சேம் அட்ரஸ். அதனால தான் நான் பியில் 12 நான் அப்பெண்ட் பண்ணா அது ஏல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, லெட் இட் பி ஏ as 12. இப்போ நான் பி வந்து ஏ டாட் காப்பி அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்றேன், பி டாட் அப்பெண்ட் 13 கொடுக்குறேன். லெட்ஸ் see இப்போ ஏல என்ன இருக்கும். will this affect? இப்போ நான் இப்போ காப்பி பண்ணதுக்கு அப்புறம் அஃபெக்ட் ஆகாது இல்ல. ஏன்? அகைன் செக் தி மெமரி அட்ரஸ். சேம் தான் இருக்கும், மெமரி அட்ரஸ் சேமா தான் இருக்கும், பட் ஆனா அஃபெக்ட் பண்ணாது. நோ, எப்படி சேமா இருக்கும்? காப்பி கொடுத்து சேமா இருக்காது. நோ, காப்பி அப்படி என்ன பண்ணும்னா இட் வில் கிரியேட், அதாவது இந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வேற ஒரு மெமரி அட்ரஸ்க்கு அதே எலிமெண்ட்டை கொடுத்துரும். புரியுதா?
மெமரி அட்ரஸ் வந்து உள்ள இருக்க எலிமெண்ட் சேம் தான். இப்போ ஏ வந்து 112 தான். சி ஈக்குவல் டு ஏ டாட் காப்பி நான் கொடுக்குறேன். சி பிரிண்ட் பண்ணாலும் 10 11 12 தான் இருக்கும். ஏ பிரிண்ட் பண்ணாலும் 10 11 12 தான் இருக்கும். பட் the memory address is different. காப்பி வந்து என்ன பண்ணும்னா உனக்கு வந்து வேற மெமரி அட்ரஸை அலோகேட் பண்ணும். ஓகே ஓகே யா இது மெமரி அட்ரஸ் எண்ட் பாரு டிஃப்ரெண்ட், ரெண்டு மெமரி அட்ரஸ் டிஃப்ரெண்டா இருக்கா. ஸோ இதுதான் வேரியபிள்ஸ்ல இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். திஸ் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஐ திங்க் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா இல்ல எப்படி? there is nothing, this is your end of the session. How it's going? end up பண்ணிக்கலாமா? I think நான் இதோட ஸ்டாப். சொல்லுங்க. end up பண்ணிக்கலாமா? ஓகே ஃபைன், end up பண்ணிக்கலாம் இதோட. சரியா? end up பண்ணிக்கலாம். ஐ ஜஸ்ட் டுமாரோ செஷன்ல நாளைக்கு வந்து நான் வந்து இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட். இந்த டே 1 உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. வேரியபிள் அசைன்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். யூ கேன் டூ திஸ் பிகாஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு எண்டில். ஸோ ஒன்லி இஃப் அண்ட் ஒன்லி யூ டூ த ஹோம் ஒர்க்ஸ் ஆர் அசைன்மெண்ட்ஸ் கரெக்ட்லி அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கடைசியில் கிடைக்கும். ஓகே ஃபைன். ஓகே, how was the session today? நேற்றுக்கு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? இஸ் தேர் எனி ஃபீட்பேக்? டீம் லீஸ்ட் ஸ்கொயர் டீம் ஒர்க் பண்ணுறீங்களா? இருக்கீங்களா? டீம் இருந்தால் ஃபீட்பேக் ஃபார்ம் போட்டு விடுங்க. ஃபீட்பேக் ஃபார்ம் உங்களுக்கு குரூப்பில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங் உங்களுக்கு குரூப்பில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். let it be. ஸோ நான் 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். பைத்தான் 2 vs 3. நான் அதை உங்களுக்கு மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன். யூ டூ செல்ஃப் லேர்னிங் பண்ணணும். அண்ட் இந்த 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 இப்போ நான் கடைசியாக நம்ம பார்த்தோம் தெரியுமா? இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஐ ஜஸ்ட் கிவ் யூ டைம் டு மேக் ஸ்க்ரீன்ஷாட். இல்லைன்னா விட்டுறலாம். ஐ ஜஸ்ட் ஷேர் திஸ் நோட் புக் இந்த குரூப். சரியா? இதை ரெஃபர் பண்ணுங்க. why this happens அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. யூ கேன் எக்ஸ்பிளைன் உங்க லேர்னிங்கை வந்து. இப்போ நீங்க நான் சொன்னேன்ல 2 மெமரி அட்ரஸ் இதெல்லாம் இன்னைக்கு லேர்ன் பண்ணீங்கல்ல, இந்த லேர்ன் பண்ணதை யூ ஜஸ்ட் டாக்குமெண்ட் இட். இப்போ உங்களுக்கு லிங்க்டின்ல அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் போஸ்ட் இட். தட் இஸ் வெரி வெரி குட் ப்ராக்டிஸ். நீங்க வந்து எப்பெல்லாம் அப்படி பண்றீங்களோ யூ வி கீப் நோட்டீஸ்ட் ஆஃப் இன்டர்வியூவர்ஸ் உங்களுக்கு பார்ப்பாங்க. எப்போ வேணா உங்களை வந்து லிங்க்டின்ல சரி உங்க ஆக்டிவிட்டிஸ் ட்ராக் பண்ணி தே மே கெட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் யுவர் ஒர்க். ஸோ டாக்குமெண்ட் பண்ணி ஜஸ்ட் போஸ்ட் இட். அது ஜஸ்ட் ஒரு பேஜாக இருக்கலாம், ஜஸ்ட் 2 லைனாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். உங்கள் லேர்னிங்கை வந்து கொலாபரேட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட் மேபி நீங்கள் வந்து லீஸ்ட் ஸ்கொயர் அப்படின்ற நேமில் கூட நீங்கள் வந்து டேக் பண்ணி பெட்டர் லிங்க்டின்ல வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் யூ கெட் மோர் அட்ராக்ஷன் கிடைக்கும். whenever you யூஸ் டேக் பண்ணிங்கன்னா பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ஒன் ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன். இது 2 ஹோம்ஒர்க் பண்ணி ஜஸ்ட் சப்மிட். அதுக்கு ஒரு லிங்க் வரும்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. யூ ஜஸ்ட் ரெஜிஸ்டர். பிகாஸ் அட்டண்டன்ஸ் ஃபார் எப்படின்னா அது அந்த ஒர்க்கில் தான் அட்டண்டன்ஸ் இருக்கு. சும்மா வந்து அட்டென்ட் பண்ணிட்டு போகிறதுல வந்து நோ யூஸ். அட்டென்ட் பண்ணவங்களுக்கு எல்லாமே பாருங்க 60 பேர், நீங்கள் கிட்டத்தட்ட 32 பேர் தான் இருக்காங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் வில் பி நோட்டட் ஒன்லி ஃபார் ஹூ கடைசி வரைக்கும் இருக்காங்க, எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. சரி, ஓகே. எனி ஃபீட்பேக்ஸ்? லெட்ஸ் வைண்ட் த செஷன். முடிஞ்சிச்சு. வி ஆர் பிரீச் டைம் போயிட்டு இருக்கு. 4 நிமிஷம் 10:34. காப்பி நான் வந்து காப்பி முன்னாடியே பார்த்தலாம் இதே மாதிரி. பட் ஆனா லைக் நாங்க பண்ணும்போது லைக் சேம் மெமரி லொகேஷன் அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இதாச்சு. அதனாலதான் நான் வந்து மாத்தி சொன்னேன். முன்னாடி இது பார்த்தோம். லைக் இன்னொன்னு வந்து ஷாலோ காப்பி, டீப் காப்பின்னு ஒரு கான்செப்ட். கரெக்ட், எக்ஸாக்ட்லி அதுதான் நான் டைப் பண்ண வந்தேன். டீப். ஓகே, மேக் திஸ் டீப் காப்பி, ஷாலோ காப்பி. யூ லேர்ன் ஃப்ரம் த வெப். டீப் காப்பி நானே எல்லாமே சொல்லி தர மாட்டேன். டீப் காப்பி அண்ட் ஷாலோ காப்பி. ஓகே, ஸோ இது வந்து யூ கேன் லேர்ன். இது வந்து நீங்க பாருங்க, வெப் ரிசோர்ஸ் பாருங்க. யூ கிரியேட் அ டாக்குமெண்டேஷன். நீங்கள் படிச்சு இந்த மாதிரி ஒரு கோட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க. ஓகே, தட் வில் பி கன்சிடர்ட் இஸ் யுவர் அட்டெண்டன்ஸ். அசைன்மெண்ட் கிடையாது, அட்டெண்டன்ஸ். அதெல்லாம் யார் பண்ணி அனுப்புறீங்களோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து சர்டிஃபிகேட்ஸ் வரும் எண்ட் ஆஃப் த டே. அண்ட் யூ வில் கெட் உங்களுக்கு வந்து நான் வில் ஜஸ்ட் இந்த லீஸ்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல இருந்து யூ வில் பி ரீபோஸ்டட். உங்க போஸ்டர் ரீபோஸ்ட் ஆகும். ஸோ தட் உங்களோட ப்ரொஃபைல் வந்து இன்னும் நிறைய பேர் பூஸ்ட் ஆகி காட்டும். மேபி யூ மே
உங்களை நிறைய இன்டர்வியூஸ் கண்ணில் நீங்கள் சிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே, டீப் காப்பி அண்ட் ஷாலோ காப்பி, திஸ் இஸ் த ஹோம்ஒர்க். அப்புறம் 3 கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து இந்த பைத்தான் 2 vs 3, அப்புறம் வந்து அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது எஸ்கேப் சீக்வன்ஸ் வச்சு நான் என்ன மாதிரி பிரிண்ட்ல வந்து நான் எப்படி விளையாடலாம் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்தேன். அண்ட் லாஸ்ட் வந்து டீப் காப்பி அண்ட் ஷாலோ காப்பி. ஓகே, how was the session? We have இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். 10:40க்கு முடிச்சுக்கலாம். ஜஸ்ட் ஏதாவது நிறை குறை ஏதாவது இருந்தால் சொல்லிடுங்க. ஃபீட்பேக் ஃபார்ம் வந்திருக்கு, அதை ஃபில் பண்ணுங்க. தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. இனி வோக்கலாக நான் சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தால் யூ கேன். நிறைய பேர் லீவ் ஆகிறீங்க. இஸ் தேர் எனி ஒன் பிகினர்ஸ் யாராக இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் யாராக இருக்காங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ஷேர். எப்படி இருந்துச்சு, நான் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் சொன்னேன் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட், இல்லை பிகினர் லெவலில் இல்லை, whatever it is, I can have ஒரு 4 நிமிஷம் தான் இருக்கு. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, லைக் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த முன்னாடியே இந்த நிறைய கான்செப்ட் நீங்க கிளாஸ் பத்தி எடுத்தீங்க, அதெல்லாம் சொன்னீங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லேர்னிங் அப்படி ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் படிப்போம். அதுக்கப்புறம் அப்படி படிச்சுட்டு கடைசியில வரும்போது ஓகே நம்ம இந்த பிரிண்டோட நீங்க உள்ள சொன்னீங்க அந்த கிளாஸ்னா என்ன, ஒரு இன்ட்டோட கிளாஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, ஸோ அப்படி பண்ணியிருந்தா புரிஞ்சிருக்குமோ அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாரும் அப்படிதான் படிச்சிருக்கோம். ஃபைன். அது வந்து நீங்க அந்த C++ அந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் படிச்சுட்டு நீங்க வரும்போது யூ டோன்ட் ஹேவ் திஸ் கான்செப்ட் கால் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேரியபிள் தான் எல்லாமே. ஸோ வேரியபிளை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் பைத்தான் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ அதுக்கோசரம் தான் நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் அப்படி கிளாஸுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். பிகாஸ் உங்களுக்கு புரியணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு புரியலனாலும் நீங்க வந்து ஒரு மெமரியில் இருக்கும், ஓ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தான், நான் ஊப்ஸ் கவர் பண்ணும்போது உனக்கு புரியும், நிறையவே புரியும். ஓகே, அதாவது ஊப்ஸ் கவர் பண்ணும்போது கண்டிப்பா புரிஞ்சிரும், நிறைய புரிஞ்சிரும். இதோட ரெஃபரன்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இந்த செஷன் இதோட ரெஃபரன்ஸ் வந்து ஊப்ஸ். ஸோ எல்லாமே வந்து எல்சியூ மாதிரி தான், யூனிவர்சிட்டி லோகேஸ் யூனிவர்ஸ் மாதிரி எல்லாமே வந்து ஒன்று ரிலேட்டட் தான். ஓகே ஃபைன், வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? டைம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப போன மாதிரி இருந்துச்சா? இஸ் தேர் எனி நேற்று மாதிரி வேகா இழுன்னு இழுத்து எனி ஓப்பன் கமெண்ட்ஸ்? 3 minutes தான் இருக்கு. ஸோ 8:40 ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே ஃபைன், தேங்க்ஸ். பிகினர்ஸ் யாராக இருந்தா ப்ளீஸ், ஐ வுட் லைக் டு ஹியர் மோர் ஃப்ரம் பிகினர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பைத்தானே நான் அப்போ தான் கற்றுக்கிறேன். ஓகே ஃபைன். இது இருக்கு, லைக் உங்களோட லிங்க் இருக்கு, ஃபீட்பேக்கு காப்பி பண்ணிக்கோங்க, குரூப்லேயே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், லெட்ஸ் வைண்ட் அப் செஷன். நாளைக்கு உங்களுக்கு ரோட் மேப் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒன் மோர் வி ஆர் ஜஸ்ட், நேற்று செஷன் வந்து கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் ஓரியன்டேஷன்னால யூ மே ஹேவ் ஒன் மோர் செஷன் ஆன் சண்டே. சண்டேல 2 செஷன் இருக்கலாம், இல்லை சண்டே வேணாம்னா அகெயின் ஒன் மோர் டே மண்டேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு தான் 7 days 1 day முடிஞ்சிருச்சு, 6 days பாக்கி இருக்கு. அது 6 days எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே ஃபைன், ஐ திங்க் திஸ் பூட் கேம்ப் இந்த ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஐ வைண்ட் அப் திஸ் செஷன். ஓகே, பாய் எவ்ரிவன். பாய். Thank you bro. Bye, thanks, bye.